Hello everyone, வணக்கம் பசங்களா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்களுடைய PhysicsVaathi Nikhil sir தான். And I welcome you all to your favorite physics class. உங்களுக்கு NEET, JEE Main, JEE Advanced அதே மாதிரி போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி மோஷன் அண்ட் ஸ்ட்ரைட் லைன்ங்கிற சாப்டரோட ஒன் ஷார்ட் சீரீஸும் நான் தான் வந்திருக்கோம். ஸோ வெல்கம் டு த கிளாஸ். வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் வில் மூவ் ஆன் டு த சாப்டர். And the name of the chapter is motion in a straight line. ஸோ இது கைனமேட்டிக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. மோஷன் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் மோஷன் பிளேனுங்கிற ரெண்டு சாப்டர்ஸை கம்பைன் பண்ணி ஒரு சில புக்ஸில் கைனமேட்டிக்ஸ்னு கூட இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் NCERT புக்கை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வி வில் பி ஃபோக்கஸிங் அ லாட் ஆன் NEET அண்ட் JEE எக்ஸாம். ஸோ NCERT புக்குக்கு ரொம்ப ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நான் இந்த சாப்டரோட பேர் கொடுக்கறது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு சில புக்ஸில் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் கூட சொல்லுவாங்க. அது ஏன் அந்த மாதிரி ரெண்டு பேர் வராங்கன்னு இருக்கிறது கூட நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் see what do you mean by each term. இந்த சாப்டரோட பேர் முதல்ல நம்ம டீகோட் பண்ணோம் இல்லையா? ஏன் இந்த பேர் வந்திருக்காங்க, இந்த பேரோட மீனிங் என்ன, இந்த பேர்னால என்ன மீன் பண்ணுறாங்கன்னு இருக்கிறத பார்ப்போம். ஸோ what do you mean by motion? மோஷன்னா என்ன? அதோட மீனிங் தான் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ பாடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ பாடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைம் போக 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 ஒரு பாடியோட பொசிஷனில் என்ன சேஞ்ச் தான் வரப்போகிறோன்னு இருக்கிறது தான் என்ன, தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் ஆஸ் யுவர் மோஷன். அதுக்கு தான் நான் மோஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு மற்றொரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் கால்ட் ஆஸ் ரெஸ்ட். ரெஸ்ட்னா என்ன? தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் பொசிஷன். சரி, ஸோ வில் கம்பேர் தீஸ் டூ இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் பேசிக்கலி என்ன தான் இந்த மோஷன், என்ன தான் இந்த ரெஸ்ட்னு எல்லாம் நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை இல்லையா? இப்போ நீங்கள் ரொம்ப சும்மாவே இப்படியே சோம்பேறியாக உட்காருதுன்னா நான் ரெஸ்ட் தான் பண்ணுறாங்க சார். அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருக்குன்னா அது மோஷன், அதுதான் தெரியும். ஸோ நமக்கு அந்த கான்செப்ட் ஐடியாலாம் இருக்குது நமக்கு. அது இந்த ஃபிசிக்ஸ் மூலமாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், அதான் முக்கியம். ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன்னா என்ன? வாட் யூ மீன் பை சேஞ்ச் இன் பொசிஷன்? சேஞ்ச் இன் பொசிஷன்னா நான் எங்கே இருக்காங்களோ அதுதான் என்னோட பொசிஷன். அந்த பொசிஷன்லேருந்து நான் மாறிட்டே இருக்குன்னு வச்சுக்க. டைம் போக 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 நான் மாறிட்டே இருக்கேன். இப்போ நான் இங்கே தான் உட்காராங்க, இங்கேருந்து நான் கீழே போய் சாப்பிட்டு மேலே வருதுன்னா நான் கீழே போகும்போது என் பொசிஷன் இந்த சேர்லேருந்து மாறி இன்னொரு பொசிஷனுக்கு டைனிங் ரூம்லிக்கா இல்லைனா அந்த சாப்பாடோட that is how it changes. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் இப்போ வீட்டில் இருக்கேன், வீட்டிலேருந்து நான் கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போனோன்னு வச்சுக்க. ஸோ என் பொசிஷன் முதல்ல பொசிஷன் எனக்கு வீட்டில் இருக்குது, வீட்டிலேருந்து மாதிரி நான் ட்ராவல் பண்ணி நான் இப்போது எங்கே போகிறாங்க, கிரவுண்டுக்கு போகிறாங்க. ஸோ தட் இஸ் மை பொசிஷன் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதுதான் மோஷன். இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் உட்காருவாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தூங்குற மாதிரினா நீங்கள் தூங்கும்போது கட்பட அவங்க கிடக்கையில் தான் நீங்கள் தூங்கிட்டே இருப்பாங்க, பெட்டில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சாயங்காலம் தூங்கினாலும் காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் உங்கள் அந்த பெட்டில் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹோல் டைம் you are in rest. உங்களோட பொசிஷனில் there is no change. So that with respect to time. So no change in respect to position with respect to time சொல்கிறது ரெஸ்ட் தான். சேஞ்ச் இன் பொசிஷன் சொல்கிறது மோஷன் தான். ஸோ பொசிஷன் பொறுத்து தான் எனக்கு மோஷன் அண்ட் ரெஸ்ட் இஸ் டிஃபைன். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் இருக்குது, மோஷன் அண்ட் ரெஸ்ட் இஸ் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். அது எப்போவுமே ரிலேட்டிவான டேர்ம்ஸ் தான். அதை பற்றி டீட்டெயிலாக வில் see in the latest. அடுத்தது we need to understand why it is called as a straight line. ஏன் அது ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அது ஏன் அதை ஒன் டைமென்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒன் டைமென்ஷன் சொல்லும்போது தட் இஸ் எனக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இருக்குன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் மை ஒன் டைமென்ஷன். ஓகேவா? எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லும்போது தட் இஸ் கோயிங் டு பி மை ஒன் டைமென்ஷன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்க. ஸோ அந்த ஆக்சிஸ் கூட வரும்போது தட் இஸ் பேசிக்கலி கால்ட் ஆஸ் டூ டைமென்ஷன். அதுதான் y ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸும் இருக்குது, y ஆக்சிஸும் இருக்குன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் மை டூ டைமென்ஷன். இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற இந்த ஸ்க்ரீன் எல்லாம் டூ டைமென்ஷன் ஸ்க்ரீன்ஸ் தான் இல்லையா? ஆனால் நம்ம ஒரு சில படம் இப்போ மார்வலோட படம்லாம் வரும்போது இல்லை அயன்மேன் வரும், இந்த அவெஞ்சர்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு தெரியும் we are seeing 3 dimensional ஃபிலிம் இல்லையா? 3D படம் தான் நம்ம பார்ப்போங்க. ஸோ 3D படத்தில் என்ன தான் சார் இருக்காங்க, என்ன தான் அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது? ஏன்னா இப்போ 2D படத்தில் நம்ம ஒரு மிசைல் ஃபயர் பண்ணுறதுன்னா மிசைல் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஆனால் 3D படத்தில் அது நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்பைடர் மேன்லாம் இது மேலே போகும்போது இட் வில் ஜஸ்ட் feel like it is coming closer to us. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் 3D. 3Dனா தட் இஸ் இன் த தேர்ட் டைமென்ஷன், Z ஆக்சிஸ் அந்த மாதிரி தான். ஸோ Z ஆக்சிஸ்னு இருக்கிற ஒரு ஆக்சிஸ் கூட வரும். அந்த ஆக்சிஸ் நான் இப்போ கை வரும்போது அது முடிஞ்சில்ல, அது ஸ்க்ரீனில் தான் இருக்குல்ல, இது ஸ்க்ரீனில் இருக்காமல் கண்ணு முன்னாடியே இருக்குன்னு வச்சுக்க. ஸோ தட் இஸ் கான்செப்ட் ஆஃப் 3D. எனிவே வித்வுட் வேஸ்டிங் மச் டைம், ஸோ இந்த சாப்டரில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு Z ஆக்சிஸும் இல்லை, Y ஆக்சிஸும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. அது என்னது? X ஆக்சிஸ். அதுதான் இந்த சாப்டரோட மீனிங். ஸோ ஐ வில் பி கன்சிடரிங் மோஷன் ஒன்லி along a straight line or along only one axis or one dimension. அதனால தான் இந்த பேர் வராங்க. ஸோ இப்போ நம்ம கேட்பாங்க, சார் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நான் போக மாட்டேயே, நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம இந்த மாதிரி ஒரு வரையில் மட்டும்தான் போக போகிறீங்களான்னா வாழ்க்கை மொத்தமாக இல்லையே, அந்த மாதிரி போக மாட்டேயே, நம்ம எப்போவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் போவாங்க. ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் சாப்டர்
மேட்டரை பொறுத்த வரைக்கும் புரியுறதுக்காக நமக்கு சப்ஜெக்ட் புரியுறதுக்காக we assume என்ன சொல்லுவாங்க we assume assumption that it is body is restricted so that it can travel only along a straight line. Body is restricted so that it can travel only along a straight line. அதுதான் அதோட கான்செப்ட். ஓகே, கிளியராக இருக்குல்ல எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரிஜினோட மீனிங் அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும்போது இப்போ எனக்கு ஒரு ஒய் ஆக்சிஸ் கூட இருக்குன்னு வச்சுக்க. ஸோ திஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் பேசிக்கலி கால்ட் ஆஸ் மை ஒரிஜின். இந்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்கிற பேர் தான், இல்லை நான் கூப்பிட்ற பேர் தான் ஒரிஜின். இப்போ ஒய் ஆக்சிஸ் இல்லைனாலும் அந்த ஒரிஜின் அங்கே தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரிஜினோட வேல்யூ என்ன இருக்கும், the value of is equal to x is equal to 0. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ since the body is moving along a straight line, we'll have only one axis and that axis is called as x axis and it will have a point called as origin. ஒரிஜின்லேருந்து தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கும் இல்லையா? பாயிண்ட் ஃப்ரம் விச் ஆல் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மேட். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் இங்கேருந்து தான் எடுக்கும். நான் எப்போவுமே இட் will always be measured from the all the points will be measured from the origin. ஸோ இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் மெஷர் பண்ணோன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும், இங்கேருந்து இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் போயிடும். ஸோ if I am going towards my right it is basically positive, if I am going towards my left it is negative. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா it is ரைட்டில் போகுதுன்னா அது பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, லெஃப்ட்டில் போகுதுன்னா அதை நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். கிளியராக இருக்கா பசங்களா எல்லாருக்கும்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான 4 டேர்ம்ஸ் நம்ம படிச்சிட்டோம். மோஷனா என்ன, ரெஸ்ட்னா என்ன, ஒன் டைமென்ஷனல் மோஷன் என்ன, ஒரிஜின் என்ன. இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம கிளியராக தெளிவாக படிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பொசிஷன் ஆஃப் எ பாடி. ஒரு பாடியோட பொசிஷன்னா என்னன்னு இருக்கிறத நம்ம படிக்கும். ஸோ பொசிஷன் நமக்கு தெரியும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வீட்டில் தான் இருக்குது, அது என் பொசிஷன் தான். நான் என்ன சொல்லுவாங்க ஆஃபீஸில் தான் இருக்குது, அது என்னோட இன்னொரு பொசிஷன் தான். அதே சமயம் நான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருக்குது, அது ஒரு பொசிஷன் தான். ஸோ அதெல்லாம் ஓகே, அது ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது நான் எப்படி சார் பொசிஷன் சொல்லுவாங்க, அது ஒரு கன்ஃபியூஷன் தானே. ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அதே மாதிரி ஒரு ஆக்சிஸ் மூலமாக எப்படி தான் எனக்கு பொசிஷன் சொல்லலாம். ஸோ தட் இஸ் வாட் வி வில் பி சீயிங் ஹியர். ஓகே, பொசிஷன் இருக்கிறது ஒரு வைடர் மீனிங் தான் நம்ம சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கே இருக்குது அதுதான் பொசிஷன். ஆனால் ஃபிசிக்ஸோட சென்ஸில் வரும்போது நமக்கு எங்கே இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? நான் வீட்டில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா பொசிஷன் எப்படி ஃபிசிக்ஸில் எப்படி எடுப்பீங்க? ஸோ அதுக்கு வில் யூஸ் த கான்செப்ட், அதுக்குன்னு நான் ஐ வில் யூஸ் த கான்செப்ட் ஆஃப் யுவர் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒரிஜின். சரி, ஸோ பொசிஷன் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட். பொசிஷன் என்ன சொல்கிறது, இட் இஸ் ஆல்வேஸ் மெஷர்டு ஃப்ரம் ஒரிஜின். இட் இஸ் ஆல்வேஸ் மெஷர்டு ஃப்ரம், எங்கேருந்து மெஷர் பண்ணுவாங்க, மெஷர்டு ஃப்ரம் ஒரிஜின். நம்ம எப்போவுமே பொசிஷன் மெஷர் பண்ணுறது வந்து எங்கேருந்து, ஒரிஜின்லேருந்து தான் நம்ம பொசிஷன் மெஷர் பண்ணுவாங்க. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் யூ ஆர் சப்போஸ் டு ரிமெம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இனிஷியல் பொசிஷன் ஒரு வேர்டு இருக்கும். ஸோ வாட் டு யூ மீன் பை இனிஷியல் பொசிஷன்? இனிஷியல்னு இருக்கிற வேர்டோட மீனிங் என்ன சார்? வாட் டு யூ மீன் பை இனிஷியல்? இனிஷியல்னா முதல்ல. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எப்போவுமே நான் ஒரு பாடியை பொறுத்த வரைக்கும் நான் அதை அப்சர்வ் பண்ணுவாங்க இல்லையா? அதை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அது முதல்ல எங்கே இருக்காங்க அதுதான் நம்ம பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது ஃபைனலி அது எங்கே இருக்காங்க. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஓகேவா? இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது அது எங்கே இருக்குது, அது முடியும் போது எங்கே இருக்குது, தட் இஸ் த கண்டிஷன். ஓகேவா? தட் இஸ் த கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ லியோ படம் எடுத்திங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது விஜய் என்ன இருக்குது, இது பார்த்திபனா இருக்குது. ஆனால் படம் என் பண்ணும்போது அவன் லியோவை மாறிட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஸோ இனிஷியலும் இருக்கும் ஃபைனலும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. அப்போது இனிஷியல் பொசிஷன் சொல்கிறது என்ன? ஸோ இனிஷியல் பொசிஷன்னா தட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பாடி அட் த பிகினிங். ஸோ இனிஷியல் பொசிஷன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன், இல்லைன்னா பொசிஷன் அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது இந்த டேர்ம் கூட இம்பார்ட்டன்ட் தான். t இஸ் ஈக்குவல் டு 0ஓட மீனிங் என்ன சார்? நீங்கள் எங்கேயாவது டைம் 0ன்னு பார்த்துருக்கீங்களா? ரயில்வே டைம்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ரயில்வே டைம்னு சொல்லக்கூடாது. ரயில்வே டைம் ஓகே 0000 இருக்கும் தெரியும். இல்லாமல் வேறு எங்கேயாவது 0000 பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோமே ஒரு இடத்துல மட்டும். அது டைம் இல்லை அது, ஆனால் நம்ம வாட்சில் இருக்கும். ஆமாம், எங்கே இருக்குது? ஸ்டாப் வாட்சில் இருக்கும். ஸ்டாப் வாட்ச் எப்போ தான் நம்ம ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க? எப்போ தான் ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்கள். ஸ்டாப் வாட்ச் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது எப்போது? நான் எப்போ தான் டைமை 0லேருந்து கவுண்ட் பண்ணுவாங்க? ஏதோ ஒரு விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணும்போது. ஓகே, அது என்ன அந்த விஷயம் அப்சர்வ் பண்ணுறதுன்னா வச்சுக்க, இப்போ ஒரு ரேசிங் இருக்குதுன்னு வச்சுக்க. ரேசிங்கில் நம்ம எப்போவுமே டைம் ஆரம்பிக்கும் போது எந்த ஆரம்பிக்கும்? 0ல் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ 0ல் ஆரம்பித்து அது 0ல் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? தட் இஸ் த கான்செப்ட். ஓகே, ரேசிங் மாதிரியே தான். ஓகே, ரேசிங்கில் இனிஷியல் ஒரு பொசிஷன் இருக்கும் இல்லையா? அந்த இனிஷியல் பொசிஷனில் இருக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 0வாக இருக்கும். தட் இஸ் இட். டைம் 0ன்னு சொல்கிறது இஸ் த இனிஷியல் பொசிஷன். தட் இஸ் த ஃபஸ்ட்டு பொசிஷன், இல்லைனா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் வை வி யூஸ் த டேர்ம் t இஸ் ஈக்குவல் டு 0. வென் ஐ சே t இஸ் ஈக்குவல் டு 0 தட் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஹோல் திங். ஓகேவா? அது ஸ்டார்ட் பண்ணுறது அப்போது, அதோட மீனிங். ஸோ ஃபைனல் பொசிஷனாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டில் ஓகே முடிஞ்சிச்சு, இப்போ ரைஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இவன் எங்கே இருக்காங்க, தட் இஸ் த ஃபைனல் பொசிஷன். ஸோ வென் ஐ சே மை இனிஷியல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு நான் x1 ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, we have given a number x1 and x1 is
is equal to 2 units னு சொல்றாங்க. இனிஷியல் பொசிஷன் சொல்றது x1 is equal to 2. அதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறாங்க a ன்னு ஒரு பேர் கூட கொடுக்குறாங்க. பொசிஷனோட பேர் வந்து a. So x1 னு சொல்றது when I am saying x1 is equal to 2, that means that I will start measuring from my origin. Originல இருந்து மெஷர்மென்ட் ஆரம்பிச்சு I am going to this position 2. 2 னு இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு தான் போறோம். So x1 to 2 இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? So 2 இருக்கிறதா என்னோட இனிஷியல் பொசிஷன். அடுத்து என்னோட ஃபைனல் பொசிஷன் என்ன? ஃபைனல் பொசிஷன் சொல்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் -4. சரி, -4னா எந்த பக்கம் போகணும்? 0லேருந்து ரைட் பக்கம் போகணுமா லெஃப்ட் பக்கம் போகணுமா? தெரியுமே, எங்கே போகணும்? லெஃப்ட் பக்கம் போகணும். சரி, ஓகே, லெஃப்ட் பக்கம் போயிட்டேன்ப்பா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மூவிங் டு மை லெஃப்ட் சைட். ஸோ மை ஃபைனல் பொசிஷன் இஸ் கோயிங் டு பி -4. ஸோ மை இனிஷியல் பொசிஷன் இஸ் 2 அண்ட் மை ஃபைனல் பொசிஷன் இஸ் -4. இனி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் சம்திங் கால்ட் ஆஸ் சேஞ்ச் இன் பொசிஷன். நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கிறேன்? சேஞ்ச் இன் பொசிஷன். அதுதானே மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதுதானே மோஷன். சேஞ்ச் இன் பொசிஷன். சேஞ்ச் இன் பொசிஷன் என்ன? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். என்ன? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ ஃபைனல் பொசிஷன் என்ன வரும்? -4. தெரியுமே, இதானே என்ன பொசிஷன்? -4 தான் வரும். ஸோ இனிஷியல் பொசிஷன் என்ன வரும்? +2 வரும். ஸோ -4 ப்ளஸ் -2. ஓகேவா? -4 மைனஸ் ஆஃப் +2. ஸோ ஆன்சர் என்ன வரும்? -6 மீட்டர். ஸோ இப்போ மீட்டர்னா -6 மீட்டர் வரும். ஸோ that is how the body has moved. So what is the change in position of the body? Change in position of the body happens to be -6 meter. என்ன வருது? -6 meter. So that means that எனக்கு ஒரு -6 மீட்டர்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ என்ன சார் இந்த மைனஸ் ஏன் சார் வந்துச்சு? அதோட மீனிங் என்ன? ஏன் இந்த மைனஸ் வந்துச்சு? அதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் சார் மைனஸ் வந்துச்சு? மைனஸோட மீனிங் என்ன? நான் முதல்லையே ஆரம்பிக்கும்போது சொன்னேன், மைனஸ்னால் லெஃப்ட் சைடுக்கு மைனஸும் ரைட் சைடுக்கு பாசிட்டிவும் இல்லையா? லெஃப்ட் சைடுக்கு நெகட்டிவும் ரைட் சைடுக்கு பாசிட்டிவும் சொன்னேன். தட் மீன்ஸ் தட் த பாடி ஹேஸ் மூவ்டு -6 மீட்டரோட மீனிங் என்னென்னா, த பாடி ஹேஸ் ட்ராவல்டு 6 மீட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் இனிஷியல் பொசிஷன். இனிஷியலி இந்த பாடி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இனிஷியலி இந்த பாடி எங்கே இருக்கு? இனிஷியலி இருக்கிற பொசிஷனில் இருக்கிற பாடி இப்போ -6 மீட்டர்னு இருக்கிற பொசிஷன் இல்லைன்னா 2 மீட்டர்னு இருக்கிற பொசிஷனில் இருந்த பாடி இட் ஹேஸ் மூவ் டு -4 meter. That means that the body has traveled 6 meter to the left of initial position. So the negative sign என்ன காட்டுறாங்க? That the body has moved to left. And the number 6 என்ன காட்டுறேன்? 6 is showing the distance covered. அல்ல எவ்வளவு தூரம் தாண்டிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மைனஸ் சைன் என்ன சொல்றாங்க? மைனஸ் சைன் is saying that the body has moved to left. அது லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன்னு சொல்றது தான் மைனஸ் சைனோட வேலை. ஆனால் அந்த 6 மீட்டர் தாண்டின தூரம் என்ன? அதுதான் 6 மீட்டர். ஓகேவா? கிளியரா இருக்கா? So that is a difference. So what is -6 meter? So the body has traveled 6 meter to the left of initial position. Okay va? So இதே மாதிரி let me again take one more case. ஒரு இன்னொரு கேஸ் நம்ம எடுப்போமா? ஸோ நெக்ஸ்ட் கேஸில் இனிஷியல் பொசிஷன் வந்து -4 மீட்டர். ஓகேவா? அப்போ முன்னாடி இருந்து இனிஷியல் பொசிஷன் என்ன இருந்துச்சு? இனிஷியல் பொசிஷன் 2ல் தான் இருந்துச்சு. 2லேருந்து -4க்கு தான் பாடி போனேன். இனி சேஞ்ச் பண்ணுறேன். ஐம் சேஞ்சிங் த சினாரியோ டு -4லேருந்து 2க்கு தான் பாடி போகிறோன்னு வச்சுக்கேன். -4லேருந்து 2க்கு தான் பாடி போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியல் பொசிஷன் என்ன வரப்போகுது? எஸ், மை இனிஷியல் பொசிஷன் x1 இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு -4. என் ஃபைனல் பொசிஷன் சொல்கிறது x2 இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். ஓகேவா? இது -4 மீட்டர்னா இது 2 மீட்டர்னு வருவாங்க. தட் மீன்ஸ் தட் த சேஞ்ச் இன் பொசிஷன், ஸோ இனிஷியல் பொசிஷன் -4ல் இருக்குது, ஃபைனல் பொசிஷன் 2ல் இருக்குது. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச் இன் பொசிஷன்? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் என்ன வரும்? 2 மீட்டர் வரும். இனிஷியல் பொசிஷன் என்ன வரும்? -4 வரும். ஸோ 2 minus of -4. 2 minus of -4 எவ்வளோ வரும்? 2 + 4 ஆகிடும். அண்ட் யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 6 மீட்டர். அட்டா இங்கே -6 கிடச்சிட்டாங்க, இங்கே 6 கிடச்சிட்டாங்க. ஏன் சார் டிஃப்ரென்ஸு? என்ன சார் டிஃப்ரென்ஸு? என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு பாடி ஹஸ் ட்ராவல் 6 மீட்டர் த ரைட் ஆஃப் இனிஷியல் பொசிஷன். ஸோ அங்கே பாசிட்டிவ் சைன் ஏன் வந்துச்சு? பாடி இஸ் மூவிங் டு ரைட். எவ்வளோ தூரம் தாண்டினாங்க? 6 மீட்டர் தாண்டினாங்க. புரியுதா? ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அது ட்ராவல் பண்ணுற தூரம் வந்து 6 மீட்டர். ஆனால் ஒரு ஆன்சர் எனக்கு நெகட்டிவ் வந்துச்சு, இன்னொரு ஆன்சர் எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. என்ன சார் வித்தியாசம்? நெகட்டிவ் வரும்போது பாடி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட், பாசிட்டிவ் வரும்போது பாடி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ அந்த நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைன் இஸ் கிவிங் யூ த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஓகேவா? லெஃப்ட் சைட் லெஃப்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்களா, ரைட் சைட் டைரக்ஷன் மூவ் பண்ணுறாங்க. 6 மீட்டர் என்ன சொல்கிறாங்க? எவ்வளோ தூரம் தாண்டாங்க. அது லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்களா ரைட்டுக்கு மூவ் பண்ணுறாங்களான்னு வேறு விஷயம். ஓகேவா? அது ரெண்டு கேஸ்லேயும் 6 மீட்டர் தூரம் தாண்டினாங்க. ஓகேவா? இப்போ நான் வீட்டிலேருந்து கிரவுண்டுக்கு போனாலும் கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு வந்தாலும் தூரம் ஒன்று தான். ஓகேவா?
நான் வீட்டிலேருந்து கிரவுண்டுக்கு போனாலும் கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு வந்தாலும் தூரம் ஒன்று தான், ஆனால் ஒன்று ஒரு டைரக்ஷனில், இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா தம்பிங்களா? ஸோ த நெகட்டிவ் சைன் அண்ட் த பாசிட்டிவ் சைன் இஸ் இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அண்ட் த நம்பர் இஸ் இண்டிகேட்டிங் த டிஸ்டன்ஸ் கவர்டு, எவ்வளோ தூரம் தாண்டாங்கன்னு இருக்கிறது. ஓகேவா? I hope the concept is clear with you. All right. So let's understand the two new terms associated with it. That associated நமக்கு ரெண்டு புதுசான terms வரும். அந்த terms ஓட பேர் தான் distance and displacement. அந்த பேரோட terms தான், அந்த terms ஓட பேர் தான் distance and displacement. நமக்கு பார்ப்போமா என்ன தான் சார் இந்த distance, என்ன தான் சார் இந்த displacement நம்ம பார்ப்போமா? ஓகேவா? சரி, அப்போ இதில் நான் ஒரு புதுசான terms introduce பண்ணுறாங்க, scalar and vector. ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ரெண்டு புதுசான டேர்ம்ஸ் வராங்க சார். ஸ்கேலர்னா என்ன சார், வெக்டர்னா என்ன சார் பார்ப்போமா சார்? ஓகேவா? சரி, நம்ம பார்ப்போம். வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஸ்கேலார் குவான்டிட்டி, வாட் இஸ் கோயிங் டு பி எ வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர் குவான்டிட்டினா சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் வெக்டர். Vector is something that has both magnitude and direction. It is something that has got magnitude. It is a physical quantity. It is a physical quantity with magnitude and direction. It is a physical quantity with magnitude and direction. Clear arka? It is a physical quantity with magnitude and direction. So let's see, man, how we can work this out. எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கலான்னு இருக்கிறது பார்ப்போமா? ஸோ வெக்டர்னு சொல்கிறது அதே மாதிரி ஸ்கேலர்னு சொன்னீங்கன்னா, ஸ்கேலர் இஸ் சம்திங் தட் ஹேஸ், இட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி with only magnitude and no direction. டைரக்ஷனே இல்லை, அதுக்கு டைரக்ஷனே இல்லை. டைரக்ஷன் பார்க்க மாட்டேன் நான் அந்த விஷயத்தில். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தெரிய வேணாம் டைரக்ஷன் என்னன்னு இருக்கிறது. ஸோ ஒரு சில கேஸில் எனக்கு டைரக்ஷன் வரும், ஒரு சில கேஸில் டைரக்ஷன் வராது. டைரக்ஷன் வராத கேஸ் தான் எனக்கு ஸ்கேலார், டைரக்ஷன் வர கேஸ் தான் எனக்கு வெக்டர். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ பேக் அண்ட் சி. There is something called as distance and there is something called as displacement. There is something called as distance and there is something called as displacement, and the distance is basically called as a scalar quantity and displacement is called as a vector quantity. So என்ன இருக்கும் ரெண்டுமே வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்கும்? டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லும்போது யூ கன்சிடர் ஒன்லி மேக்னிடியூட். என்ன கன்சிடர் பண்ணுவாங்க? யூ கன்சிடர் ஒன்லி மேக்னிடியூட் அண்ட் ஹியர் வி கன்சிடர் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போது when I looked at something, இப்போ இங்கேயே இருக்குது, எனக்கு கண் முன்னாடியே இருக்குது ஸ்கேலார் வெக்டர் கான்செப்ட். நான் சொன்னேன் 6 மீட்டர்னு சொல்கிறது என்ன, எவ்வளோ தூரம் தாண்டாதுன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போது ரைட் சைடுக்கு மூவ் பண்ணாங்களா லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணாங்களான்னு தெரியாது, ஆனால் தாண்டின தூரம் வந்து 6 மீட்டர். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எனக்கு தெரியாது. டிஸ்டன்ஸ் அதுக்கு தெரியாது டைரக்ஷன் என்னன்னு. ஆனால் when I say -6 மீட்டர்னு சொல்லும்போது அதில் என்ன வந்துச்சு, அதில் டைரக்ஷன் வந்துச்சு. அது இப்போ -6 மீட்டர் டிஸ்பிளே. இப்போ நான் சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் தாண்டினப்பா, எவ்வளோ தான் ஏன் மூவ் பண்ணிட்டாங்க, சேஞ்ச் இன் பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் -6 மீட்டர். -6 மீட்டர்னு சொன்னீங்கன்னா ஓகே, அப்போ நெகட்டிவ் சைன் ஏன் வந்துச்சு? டைரக்ஷன் சொல்கிறதுக்காக. ஓகே ஃபைன். ஸோ டைரக்ஷன் இஸ் given by the negative sign and the positive sign. ஆனால் டைரக்ஷனே கன்சிடர் பண்ண மாட்டேன் அந்த மாதிரினா எனக்கு 6 மீட்டர் அவ்வளோதான். அது லெஃப்ட் சைடுக்கோ இல்லை ரைட் சைடுக்கோ எனக்கு தெரியாது. So displacement considers both magnitude and direction, whereas distance covers only the magnitude. That is the basic concept. Okay வா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது டோட்டல் பாத் லெங்த் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன்னா அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற டோட்டல் பாத் லெங்த்தை தான் நான் என்ன சொல்லுவாங்க, that is basically called as my distance. Okay, so 2 பாயிண்ட்ஸ் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்க. ஐ எம் டேக்கிங் பாயிண்ட் ஏ அண்ட் ஐ எம் டேக்கிங் பாயிண்ட் பி. 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எந்த வழியாக போகலாம், எனக்கு இந்த வழியாக போகலாம், இல்லை எனக்கு வேணாம் நான் இந்த வழியாக போகிறேன்னா இந்த வழியாக போகலாம், இந்த வழியாக போகிறேன்னா இந்த வழியாக போகலாம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த வழியில் வேணாலும் எனக்கு ஏலேருந்து பிக்கு போகலாம் இல்லையா? புரியுதா? இப்போது எனக்கு வீட்டிலேருந்து கிரவுண்டுக்கு போனேன்னா நான் ஒரு வேளை என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு தான் போவோம், இல்லைனா 2 ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு தான் போவோம், இல்லைனா நான் டைரெக்டாக போவது என்னோட விஷயம் தான், என்னோட இஷ்டம் தான், சொந்த மாதிரி. ஓகேவா? ஆனால் that is the concept of distance covered. That is a total path length. எவ்வளோ தூரம் நான் தாண்டினாங்க, that is the concept of distance. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறது அப்படி கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறது it is the shortest distance between 2 points. It is the shortest distance. இப்போ 2 பாயிண்ட் எடுத்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன வரும்?
இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் எனக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதுனா மாறிட்டே இருக்க மாட்டேன், அது கான்ஸ்டன்ட் தான். எப்போது 2 பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்போவுமே சேம் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். Displacement is giving you the shortest distance between the 2 points, and distance is giving you the total path length. And displacement is always a vector quantity, whereas distance is always a scalar quantity. இது ரெண்டும் தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருள். ஓகேவா? அப்போது ஸோ லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கான்செப்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். ஸோ வி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன தான் சார் இந்த டிஸ்டன்ஸ், என்ன தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்புறம் வேறொரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது இட் கேனாட் டிக்ரீஸ் வித் டைம். அதோட வேல்யூ கம்மியாக முடியாது. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ கம்மியாக முடியும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து கம்மியாக முடியும். இட் கேன் ரெடியூஸ். சரி, நம்ம பார்ப்போமே எப்படி தான் அது ரெடியூஸ் பண்ண முடியும், எப்படி தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ ரெடியூஸ் பண்ண முடியும். வீல்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஓகே, அது நம்மளால் ஒரு ப்ராப்ளத்தோட தான் புரிய முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. Consider a body starting from x is equal to 2 meter. இது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ யூ கேன் ரைட் டவுன் த ப்ராப்ளம். இதுக்கு நடுவுலேயும் நீங்கள் இந்த ப்ராப்ளம் எழுதிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் when you are trying to understand this point, இந்த பாயிண்ட் புரியணும்னா ஒரு ப்ராப்ளம் எடுக்கணும், அப்போ தான் உங்களால் புரிய முடியும். Okay, so let's take a problem. Consider a body starting at x is equal to 2 meter. X is equal to 2 meter இருக்கிற பொசிஷனில் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாடி. ஓகேவா? So I'm not going to give you the solution. I'm just erasing the whole solution in front of you, and I'm just taking the question alone. Question மட்டும்தான் நான் எடுக்கிறோம். So you can see that consider a body starting from x is equal to 2 meter. 2 meter இருக்கிற பொசிஷனில் ஆரம்பிக்க போகிறாங்க பாடி. It goes to x is equal to -4 meter. அதுனா the body travel பண்ணி x is equal to -4 meter வரைக்கும் போயிட்டேன். And then it comes back to x is equal to 2 meter. திரும்பி வந்துட்டாங்க. எங்கே? x is equal to 2 meterக்கே திரும்பி வந்துட்டாங்க. சரி, ஓகேப்பா. Find the distance and displacement. Find the distance and displacement. சரி, ஓகே, அப்போ நமக்கு பார்ப்போமே displacement என்ன. So we know that there are two things that you know. Displacement is always given by, displacement எப்படி தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும்? Displacement is always given by change in position. It is always given by change in position, and that is always given by final position minus initial position. ஃபைனல் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எப்போவுமே ஃபார்முலா தான் இது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாலாம் கிடையாது. டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இண்டிவிஜுவலாக. ஓகேவா? ஸோ இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பொறுத்த வரைக்கும் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலான்னு சொல்கிறது. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ லெட்ஸ் சி இந்த ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன் அதெல்லாம் என்ன வரும் இந்த கேஸ்லன்னு இருக்கிறது வீல் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். இல்லையா? we'll try to find out what is the change in position. Change in position சொல்லும்போது final minus initial தான் வரும். So let's see what is going to be your initial position. So let us draw a line, and I am marking a point x is equal to 0. The body started at x is equal to 2. Then it's traveled from x is equal to 2 to x is equal to -4 meter. அதுக்கப்புறம் it returned back to x is equal to 2 meter. So what is my initial position? My initial position is going to be 2 meter. அங்கே தான் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இட் வென்ட் டு -4 அண்ட் இட் கேம் பேக். அதே பொசிஷனுக்கு திரும்பி வந்துட்டேன். ஸோ ஃபைனல் பொசிஷன் என்ன வரப்போகுது? அதுவும் 2 மீட்டர் தான் வரும் இல்லையா? ஏன்? ஏன்னா நான் இது வரைக்கும் போயிட்டேன்னு இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு நடுவில் அதுக்கு எண்டில் அந்த பாடி திரும்பி வந்துட்டேன் அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை ஆன்சர்? மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 2 மீட்டர் minus 2 மீட்டர் which is equal to 0 மீட்டர். ஐயோ, அது எப்படிப்பா 0 மீட்டரா? அப்போ பாடி மூவ் பண்ணவே இல்லையா? என்ன இல்லையே, பாடி எங்கே ஆரம்பிச்சிட்டாங்களோ அங்கே தான் இருக்கே. புரியுதா தம்பிங்களா? ஸோ நம்ம யோசிக்கும் போது ஆனால் பாடி மூவ் பண்ணிட்டீங்களா இல்லையா? பாடி மூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் பார்க்கும்போது அது டெக்னிக்கலாக என்ன மூவ் பண்ணல. ஓகேவா? இப்போ நம்ம அப்படி தானே நம்ம கார்ட்டூன்லலாம் பார்க்குற மாதிரி தான். கார்ட்டூன்லலாம் பார்க்கும்போது நம்ம கண்ணு மூடிக்கும் போது டீன்னு ஓடி போய் திரும்பி வந்துட்டு உட்காரும். கண்ணு ஆரம்பிக்கும் போது என்ன, கண்ணு திறக்கும் போது என்ன, அது மூவ் பண்ணல. இல்லை, அங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் போகல. தட் இஸ் த ஃபீலிங் இல்லையா? தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ நடுவில் என்ன நடக்கிறேன்னு மட்டும் தெரியாது. இப்போ நம்ம படிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ சின்ன பசங்களெல்லாம் இருக்கும்போது இப்போயும் இருக்கலாம், இல்லைன்னு இல்லை, ஆனாலும் சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்பா அம்மா இல்லாமல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என் அம்மாலாம் அப்படி தான் இருந்துச்சு. என்னென்னா நான் படிச்சுட்டே இருக்கும்போது வந்து டோருக்கு வந்து சின்னதாக பார்ப்பாங்க, என்ன பண்ணுறாங்க. இப்போ அம்மா வரும்போது நம்ம படிச்சுட்டே இருக்கோம், ரொம்ப ஆர்வம் படிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு போயிட்டேன்னு வச்சுக்க, நான் இந்த மாதிரி பார்த்துட்டே இருப்போம். இங்கே இருக்கான் போயிட்டான் சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன்.
கடைசியில் அம்மா ஒரு அரை மணி நேரம் கழித்து வருவாங்க. அரை மணி நேரம் கழித்து வர சவுண்டு கேட்டிங்கன்னா திடீர்னு நான் உட்காந்து ஒரு மாதிரி இப்போ அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன, இனிஷியல்லையும் ஃபைனல்லையும் 7 மணிக்கு பார்க்கும்போது படிச்சுட்டே இருக்காங்க பையன், 7:30க்கு பார்க்கும்போது பையன் படிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அரை மணி நேரம் படிச்சுட்டான்னு தான் அம்மாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் நடுவில் அப்படி இல்லையே நடந்துச்சே. ஸோ இனிஷியலும் ஃபைனலும் மட்டும் பார்த்து நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிற டிசிஷன். ஓகே, ஸோ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் எடுக்கும்போது பார்த்த பிறகு பாடி மூவ் பண்ணலையா சார், பாடி அங்கே தான் இருக்குது சார், 0 மீட்டர் தான் சார் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட மீனிங் பாடி மூவ் பண்ணலை. பாடி மூவ் பண்ணலன்னு இல்லை, பாடிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, அதுதான் மீனிங். ஆனால் பாடி மூவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு யார் சொல்லுவாங்க, அது டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் டிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஆன்சர் 0 மீட்டர் கிடைச்சாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 மீட்டர் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லெட்ஸ் see அப்போ எப்படி வரும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்ப்போமா. சரி, let me take and find out the value of distance. டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது it is not taking into consideration that value இல்லையா. டிஸ்டன்ஸ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் பாடி மூவ் பண்ணிட்டேன், ஓகேவா. ஸோ எவ்வளோ தூரம் தாண்டினேன், இது இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பாடி தாண்டினது வந்து 6 மீட்டர். எப்படி கண்டுபிடிச்ச 6ன்னு, 2லேருந்து 0 வரைக்கும் எவ்வளோ தூரம், 2 0 வரைக்கும் எவ்வளோ தூரம், 2 மீட்டர் போயிடுச்சா. 2 மீட்டர்லேருந்து 4 -4 வரைக்கும் எவ்வளோ தூரம், 4 மீட்டர். ஸோ 2 + 4 எவ்வளோ தாண்டினேன், 6 மீட்டர் தாண்டினேன். மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டணும், இங்கேயே ஒரு 4 தாண்டினேன், இங்கேயே ஒரு 2 தாண்டினேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 6 + 6 which is equal to 12 meters. That means that the body has travelled a distance of 12 meters. So the body has travelled a distance of 12 meter, but the displacement of the body happens to be 0 meter. புரியுதா. Even though the body has travelled a distance of 12 meter, the body has a displacement of 0 meter. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆக மாட்டேன். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகலாம். எப்போ டிக்ரீஸ் ஆகலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகலாம். எப்போ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எப்போ தான் டிக்ரீஸ் ஆகலாம், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் when the body is coming back along its path. எந்த வழி போயிட்டாங்களோ அந்த வழியிலேயே திரும்பி வரேன்னு வச்சுக்க, displacement can decrease. ஓகேவா. ஸோ when will displacement decrease, இந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு என்ன வரும், யூஸ்ஃபுல்லாக வரும். when will displacement decrease, displacement will decrease when the body comes back along the same path. ஓகேவா. எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியிலேயே திரும்பி வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஆனால் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது எப்போவுமே டிக்ரீஸே ஆக மாட்டேன், ஓகேவா. அப்போ நம்ம கார் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா காரு பைக் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஓடோ மீட்டர்னு ஒரு மீட்டர் இருப்பாங்க, ஓகே. எவ்வளோ தூரம் தாண்டேன்னு சொல்கிறது, அது எப்போவுமே டிக்ரீஸ் ஆகிறது பார்த்துருக்கா, இல்லை, அது எப்போவுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போனாலும் ஆஃபீஸ் திரும்பி வரும்போது என்ன டிக்ரீஸ் ஆகிடுமா என்ன, இல்லையே, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் டிஸ்டன்ஸ் கவர்டு, தட் will always increase. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் டிக்ரீஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ டிக்ரீஸ் ஆகும், when the body comes back along the path. Okay, so displacement can increase as well as decrease. It cannot decrease with time, but it can increase or decrease with time. And when does it decrease? This decreases, this is very important point, this decreases when body comes back along the same path, comes back along the same path. புரியுதா எல்லாருக்கும், along the same path, போகிற வழியிலேயே திரும்பி வரும்போது நமக்கு என்ன சொல்லலாம், we can say that the body is coming back along the same path. Alright, கிளியராக இருக்கா. அடுத்தது, இட் கேன் பி போத் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ். ஆனால் இது எப்போவுமே பாசிட்டிவ், இது நமக்கு தெரியும். பாசிட்டிவ் எப்போ ஆகும், when the body is moving towards right it will be positive, when the body is moving towards left it is a negative. ஆனால் இது எப்போவுமே என்ன இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இட் கேன் நெவர் பி நெகட்டிவ். ஆனால் இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே யூனிட் தான் மீட்டர், ரெண்டுக்கும் ஒரே டைமென்ஷன் தான் எல் வரும். ஆனால் இதோட ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, ஒன்று ஸ்கேலார் குவான்டிட்டி, இன்னொன்று வெக்டர் குவான்டிட்டி, இவ்வளோ தான் ரெண்டுமே இருக்கிற வித்தியாசம். ஓகேவா. ஸோ நம்ம பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் கேன் சேஞ்ச், ஓகேவா. டிஸ்டன்ஸ் நீட் நாட் பி சேம். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த 1 2 3 4 எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் தான். ஸோ 1 நாட் ஈக்குவல் டு 2, நாட் ஈக்குவல் டு 3, நாட் ஈக்குவல் டு 4, இது எல்லாமே வேறு வேறு இருக்கும். ஏன்னா பாடி வேறு வேறு பாத்தில் போகும்போது வேறு வேறு டிஸ்டன்ஸ் வரும். ஆனால் பாடி ஒரே ஒரு பாத்தில் போகும்போது இட் கேன் பி த சேம். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அதே மாதிரி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆரம்பமாக பார்க்க வேண்டிய ஃபார்முலா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அது ஒரு விதத்துலையும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அலாங் a straight line and it is not dependent on the path taken. நம்ம வேறு வழியாக எந்த வழியாக போனாலும், இப்போ 2 ரூட்டில் இப்போ நம்ம பார்த்துட்டோம்ல, ஏலேருந்து பி போகும்போது இந்த வழியாக நாம் போனாலும் இந்த வழியாக நாம் போனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போவுமே சேம் தான். இட் டஸ் நாட் சேஞ்ச். அது எப்போவுமே சேம் தான் as long as the 2 points are given. ஓகே, நான் இந்த ரூட்டில் போனாலும் இந்த ரூட்டில் போனாலும் ஐ will always get end up the displacement to be same but distance can be different. அதுதான்.
always along a straight line and no dependency on the path taken, and it is given by the formula final position minus initial position. எல்லாருக்கும் clear இருக்கா தம்பிங்களா? So we can discuss the difference between distance and displacement. I hope the concept is very much clear. Now we'll be going ahead and seeing the next concept, which is the idea of the vector. Vector நம்ம ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இனிமே we'll be looking into the concept of speed and velocity. Alright, நம்ம பார்க்க போகிறது வந்து next topic வந்து speed and velocity. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ரேட் ஆஃப் ஐடியா ஆஃப் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீடுனா என்ன சார்? ஸ்பீடுனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்பீட். சரி, அப்போ நமக்கு முதல்ல ரேட் ஆஃப் சேஞ்சோட மீனிங் என்ன, அதுதான் நம்ம முதல்ல புரியணும் இல்லையா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச்னா டைம் மாறும்போது இது எப்படி மாறுறாங்க. ஓகே, தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு 10 செகண்ட் முடிஞ்சுன்னு வச்சுக்க. சரி, நான் ஒரு 10 செகண்ட் எடுத்துட்டேன். இந்த 10 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டினாங்க அதுக்கு தான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 10 செகண்டுக்கு பதிலாக எனக்கு வேறு யூனிட் கூட எடுத்துக்கலாம். இது செகண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு ஹவர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா டேஸ் இருக்கலாம், இல்லைன்னா இயர்ஸ் இருக்கலாம். என்ன யூனிட் வேணாலும் என்னால் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன யூனிட் எடுத்தாலும் நம்ம இவ்வளோ டைம் எடுத்தால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க அந்த ரேட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, that is the concept of rate of change. Alright, அதுதான் rate of change with respect to time. So rate of change of distance with respect to time. So with respect to time ஜென்ரலாக செப்பரேட்டாக சொல்ல தேவையில்லை. ஜென்ரலி நம்ம rate of changeன்னு சொல்லும்போது ஆனாலும் நான் ஜஸ்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா rate of changeன்னு ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் with respect to time தான். ஓகே, ஸோ rate of change of distance is the concept of speed. ஸ்பீடுன்னு சொல்கிறது அதுதான், rate of change of distance என்ன சொல்கிறதா. ஸோ நம்மளை பார்த்த வரைக்கும் ஸோ when we see rate of changeன்னு சொல்லும்போது say if I am having a distance of say எனக்கு ஒரு 400 கிலோமீட்டர், இப்போ நான் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு தான் போகிறோம், அரௌண்ட் ஒரு 250-300 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்க. ஸோ ஐ ஆம் ஏபிள் டு கவர் தட் அட் எ டிஸ்டன்ஸ் இன் அ டைம் ஆஃப் அரௌண்ட் 4 ஹவர்ஸ்னு வச்சுக்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை ஸ்பீட்? My speed is going to be 75 km/h. This is going to be my speed. ஸ்பீடுன்னு சொல்கிறது 75 km/h இருக்கும். அந்த ஐடியா கிடச்சிச்சா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். இதே மாதிரி நமக்கு இன்னொரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டின்னு சொல்கிறது இதுவும் சிமிலர் கான்செப்ட் தான், த சிமிலர் வெரி சிமிலர் கான்செப்ட். இந்த ரேட் ஆஃப் சேஞ்சே தான். ஆனால் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும். இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ என்ன வித்தியாசம் வரும், ஒரு இடத்துல டிஸ்டன்ஸ்னால் இன்னொரு இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன தான் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன. இது ரெண்டுமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி, ஒன் இஸ் கோயிங் டு பி எ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் தி அதர் ஒன் இஸ் கோயிங் டு பி எ வெக்டர் குவான்டிட்டி. அதுதான் வித்தியாசம். ஓகே, அதே தான் வித்தியாசம், வேறு பெருசாக ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடுன்னு இருக்கிறதுல ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா we are not considering the direction. நம்ம டைரக்ஷன் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வெலாசிட்டின்னு ஒன்று எடுக்கும்போது அதில் we will be considering the concept of direction also. ஓகேவா? ஸோ அந்த ஐடியா கிடச்சிச்சா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் ஆகலான்னு சொல்கிற மாதிரி வெலாசிட்டிக்கு என்ன வரலாம், நெகட்டிவ் வரலாம். அப்போ நெகட்டிவோட மீனிங் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவோட மீனிங் என்னதான் இருக்கும், அதே மீனிங் தான் வெலாசிட்டி நெகட்டிவுக்கும் வரும். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவோட மீனிங்னா என்ன, அதே மீனிங் தான் வெலாசிட்டி பாசிட்டிவ் வரும். ஓகே, தட் இஸ் த கான்செப்ட். ஸோ ஃபார்முலா படியாக பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நமக்கு ஒரு ஃபார்முலா கூட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். It is equal to distance by time, and so this is going to be the formula for speed, whereas displacement nu சொல்லும்போது இல்லைனா velocity nu சொல்லும்போது what is going to be velocity? Velocity is equal to displacement by time. Velocity is equal to displacement divided by time. இப்படி தான் displacement வரும். ஓகேவா? So this is the concept of velocity and this is going to be the velocity definition of velocity and speed. இப்படி தான் வரும். So velocity னு பார்க்கும்போது இல்லைனா speed னு பார்க்கும்போது speed is going to be distance divided by time and velocity is going to be displacement divided by time. இவ்வளவு தான் வித்தியாசம். கிளியரா இருக்கா தம்பிங்களா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? So I hope the concept is very much clear to you. இனிமே நமக்கு இது ரெண்டுமே இருக்கிற டிஃப்ரென்ஸ், இப்போ நமக்கு ஸ்பீட் என்னென்னு புரிஞ்சு, வெலாசிட்டி என்னென்னு புரிஞ்சு. ஸ்பீட்னு சொல்லும்போது ஸ்பீட் இஸ் கோயிங் டு பி a scalar quantity and velocity is going to be a vector quantity and is given by like this. இதோட யூனிட் கூட நம்மளால் பார்க்கணும் இல்லையா? ஸோ நமக்கு ஃபஸ்ட் இதோட யூனிட் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி த யூனிட் ஆஃப் ஸ்பீட்? ஸ்பீடோட யூனிட் என்ன தான் வரப்போகுது?
unit of speed that is going to be meter per second. SI unit, I am talking about SI unit. SI unit is going to be meter per second, and its dimensions is going to be L t raised to minus 1. Your dimension is going to be L t raised to minus 1. So that is going to be the unit and dimension. நான் இனி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பீடுக்கானாலும் சரி வெலாசிட்டிக்கானாலும் சரி ஒரே யூனிட் தான், ஒரே டைமென்ஷன் தான். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கானாலும் சரி அதே மாதிரி டிஸ்டன்ஸுக்கானாலும் we had the same unit and dimensions. சிமிலர்லி இவருக்கும் ஒரே யூனிட்டும் ஒரே டைமென்ஷன்ஸாக இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்னென்னா ஒரு இடத்துல டைரக்ஷனுக்கு பிராதானியம் இருக்கும், ஒரு டைரக்ஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல டைரக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஆல்ரைட், அப்போ எல்லாருக்கும் அந்த கான்செப்ட் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சுல்ல பசங்களா எல்லாருக்கும்? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அடுத்து நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். என்ன தான் பார்க்க போகிறோம்? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. சரி, லெட்ஸ் see என்னதான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ்னு இருக்கிற மீனிங். ஸோ இன்ஸ்டன்ட்னு இருக்கிற மீனிங் என்ன? இப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குது, உங்களுக்கு ஃபில்டர் காஃபி இருக்குது, இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குது. என்ன தான் இன்ஸ்டன்ட் காஃபினா நம்ம போட்டிங்கன்னா ஆன் த ஸ்பாட்னு கிடைக்கிறது தான் இன்ஸ்டன்ட் இல்லையா? அந்த பாயிண்டில் கிடைக்கும். நமக்கு ப்ரூ காஃபி பவுடர் இட்டு அதுக்கு பால் ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான், எனக்கு காஃபி ரெடி ஆகிடுச்சு, ஓகேவா? ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபினா அந்த மாதிரி, ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபில்டர் காஃபினா அப்படி கிடையாது, நம்ம கஷ்டப்பட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் ஃபில்டர் காஃபி ரெடி ஆக்கிறதுக்கு. ஆனால் ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்டன்ட்னு இருக்கிறது ஆன் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லையா? இப்போ நம்ம 4G வந்தப்போ 3Gலேருந்து 4Gக்கு சேஞ்ச் ஆகும்போது 4G இஸ் டக் 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 அந்த அவ்வளோ ஸ்பீடில் வரும். நீ 4Gலேருந்து 5G போகும்போது இன்டர்நெட் ஸ்பீடு இன்னும் அதிகமாக ஸ்பீட் ஆகும் இல்லையா? ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. எவ்ரிதிங் will be happening at the given instant. ஒவ்வொரு நொடியிலையும் நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா the speed at the given instant of time. So that is going to be instantaneous speedனு சொல்லும்போது that is going to be the speed at a given instant of time. At a given instant of time. ஒவ்வொரு நொடியிலையும் எவ்வளோ வரும்? That is going to be the concept of instantaneous speed. That is going to be the concept of instantaneous speed னு சொல்கிறது. ஓகே, அதே மாதிரி what is going to be instantaneous velocity? What is going to be instantaneous velocity? Instantaneous velocity is going to be velocity at a given instant of time. It is going to be the velocity at a given instant of time. ஒவ்வொரு நொடியிலையும் என்ன velocity வரும்? அப்போ நமக்கு ஸ்பீட்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் it is going to be a scalar quantity. வெலாசிட்டின்னு சொல்லும்போது it is going to be a vector quantity. ஸோ அது கூட நமக்கு தெரியும். ஆனால் எப்படி தான் இது கண்டுபிடிப்பாங்க? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா we need to understand the concept of differentiation a little bit. ஓகே, நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் தேவைப்படும். அதுக்குன்னு நீங்கள் பேசிக் மேக்ஸோட வீடியோ தான் பார்க்கணும். அந்த பேசிக் மேக்ஸோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பேசிக் மேக்ஸ் explanation, basics of integration and basics of differentiation இருக்கிற ஒரு செப்பரேட்டான வீடியோ இருக்குது. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நமக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கணும். ஏன்னா now I'll be going ahead and I'll be giving you an idea that your speed or velocity will be given as a function of time. It will be given as a function of time. Okay, so இது ஒரு function of time உங்களுக்கு கொடுக்கும்போது என்னதான் நம்ம கண்டுபிடிக்கணும்? we will have to find out இல்லைனா displacement velocityலேயே displacement இல்லைனா distance, s தான் நம்ம சொல்லுவாங்க. s னா displacement இல்லைனா distance தான். so when s is given as a function of t, velocity will be equal to f dash of t, that is d by dt of your displacement. d by dt of displacement, that is this implies your s will be equal to v will be equal to ds by dt. so this is going to be your expression. v will be equal to ds by dt. இந்த ds by dt நான் என்ன அது தெரியறதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பார்க்கணும்? பேசிக் மேக்ஸ் அதோட வீடியோ பார்க்கணும். பேசிக் மேக்ஸ்னு சொல்லும்போது அதில் கூட இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் அதோட வீடியோ தான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ஓகேவா? அது பார்த்தா தான் உங்களுக்கு மீதி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் இருக்கிற ஐடியா வரும். ஓகே, ஸோ யூ காட் த ஐடியா ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு என்னன்னு புரிஞ்சு now we'll be going ahead and doing some of the problems and the question is in front of you. நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தா தான் நம்மளால் இனிமே ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் நம்மளால் ரொம்ப easier. We'll try to solve the problem right now. Yes, let's solve the question, friends. Let's solve the question. Let's read the question first. The question goes, the position of a body with respect to time is given by x is equal to 4t cube minus 6t square plus 20t plus 12. Acceleration at time t is equal to 0 will be. Alright, நம்ம acceleration இருக்கிற ஒரு term படிக்கவே இல்லையே. ஸோ நமக்கு அது கூட படித்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் பண்ணலாம் இல்லையா? ஸோ let's see acceleration என்ன. ஸோ நம்ம instantaneous speed and instantaneous velocity பார்த்துட்டேன். Next we will be introducing the concept of acceleration. So let's see what is going to be acceleration.
acceleration is nothing but the rate of change of velocity. Acceleration சொல்றது it is not in any way connected to speed. ஸ்பீடுக்கு நம்ம டைரக்டாக கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா acceleration சொல்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். Acceleration is always going to be a vector quantity and it is given by, and your acceleration is denoted by the letter A, and acceleration is given by the rate of change of velocity. It is given by rate of change of velocity. And அது என்னது சார் இந்த rate of change of velocity னு சொல்கிறது? நமக்கு தெரியும் rate of change of distance னு சொல்லும்போது rate of change of distance னு சொல்லும்போது நான் எப்படி தான் ஃபார்முலா எழுதினேன்? distance by time இல்லையா? rate of change of displacement சொன்னப்போ என்ன ஃபார்முலா எழுதினேன்? displacement by time. அப்போ rate of change of velocity சொன்னீங்கன்னா ஃபார்முலா என்ன இருக்கும்? velocity by time. Okay, so it is going to be rate of change of velocity with respect to time, and it is given by the formula velocity or change in velocity divided by time. It is going to be change in velocity. It is going to be change in velocity divided by time. Change in velocity divided by time. That is going to be the equation for acceleration. Acceleration or equation is சொல்றது change in velocity divided by time. இனிமே இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி நமக்கு வெலாசிட்டிக்கும் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஆக்சிலரேஷனும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ we can say acceleration also can be both positive and negative. Acceleration also can be positive and negative. Now let's see அது எப்படி வரும்னு அதோட மீனிங் என்னன்னு இருக்கிறது நமக்கு பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனை நம்ம கூப்பிட்றப்ப பாசிட்டிவ்னு சொல்லும்போது it is always called as acceleration. It is always called as acceleration. ஆனால் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்கிறது it is called as deceleration. Negative acceleration சொல்கிறது அதோட மீனிங் தான் it is called as deceleration. அது acceleration கிடையாது. Negative acceleration சொல்கிறது என்ன இருக்கும்? It is going to be called as deceleration. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? Deceleration. So positive is going to be acceleration and negative is going to be deceleration. Acceleration நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம வண்டியில் ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும்? Speed increase ஆகும். So we can say the velocity acceleration we can say velocity will increase, and in this case your velocity will decrease. Okay, velocity will decrease. அப்படி கூட இருக்கும் magnitude. அப்போ நமக்கு பார்க்கலாம். We will see that all these things in a more clearer way. Alright, so let's try to understand the concepts in a more clear way. இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட புரியணும் இல்லையா. நம்ம சத்தியமாக பாதி தான் புரிஞ்சிருக்கு, நமக்கு மொத்தமாக இன்னும் புரியலை, பாதி தான் புரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ நமக்கு இனிமேல் கொஞ்சம் கூட புரியணும். புரியறதுக்காக I am going to take certain terms. So first term is going to be distance, and distance is connected to something called as speed. So distance is going to be always a positive value. It is always going to be a positive value. So speed is also going to be a positive value, and it is always like that. It is always like that. And displacement is not like that in that sense. Displacement appadi kediyadu. Displacement சொல்லும்போது it can be positive. Positive displacement அதோட meaning என்ன? That means that the body is moving towards right. The body is moving towards right. புரியுதா? Moving towards right, the right side. Okay, right side of initial position. Right side of initial position. Right side னு சொல்ல முடியாது, right of initial position. Initial position என்ன இருக்கோ அதோட ரைட்டுக்கு தான் நம்ம பாடி மூவ் பண்ணுறாங்க. புரியுதா? That is a concept of positive displacement. So positive velocity னு சொல்லும்போது கூட அது எப்படி இருக்கும்? That means that the body is moving towards the right side. Okay, so displacement ஆனாலும் சரி, நமக்கு velocity ஆனாலும் சரி, so if both are positive, that means that the body is moving towards the right of initial position. Right of initial position. அடுத்தது I am going to show what will happen if negative னு சொல்லும்போது we will say body is moving towards left of initial position. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆல்சோ கிளியர். இனிமே இந்த வெலாசிட்டின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரியும் we wrote velocity as, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். we wrote velocity is equal to displacement divided by time. அதுதான் நம்ம எழுதின ஃபார்முலா இல்லையா. இந்த displacement is nothing but change in position. அது கூட நமக்கு தெரியும் இல்லையா. that is nothing but change in position divided by time. It is also called as change in position divided by time. And what is this change in position? Change in position is going to be final position minus initial position divided by time. It is going to be final position minus initial position divided by time.
that is going to be the concept of velocity. So velocity oda idea நம்ம இன்னும் கொஞ்சம் கூட clear-ஆ புரியணும்னு இருக்குதுக்காக தான் சொன்னோம். So we can see that very clearly நம்ம முதல்ல பார்த்தது distance and displacement ஓட distance ஓட கான்செப்ட் தான். So distance and speed ரெண்டுமே எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனாலும் சரி வெலாசிட்டி ஆனாலும் சரி both can be positive as well as negative. ரெண்டுக்கும் என்ன இருக்கலாம், it can be positive and it can also be negative. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஓகேவா, ரெண்டுலேயும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி நம்ம வெலாசிட்டி கூட அப்படி தான். ஓகேவா, ஸோ வெலாசிட்டின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொசிஷன். அதே மாதிரி ஆக்சிலரேஷன், வாட் டு யூ மீன் பை ஆக்சிலரேஷன்? Acceleration is nothing but change in velocity. Change in velocity divided by time. இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது it is change in position divided by time. ஓகேவா, இங்கே acceleration சொல்லும்போது change in velocity divided by time. So it is change in position and change in velocity. இந்த change in velocity சொல்றது it can be both positive as well as negative. நம்ம சொன்னோம் இல்லையா, acceleration can be positive as well as negative. So change னு சொல்லும்போது if the change is such that it is going to be written as final velocity minus initial velocity. Final velocity minus initial velocity divided by time. Final velocity minus initial velocity divided by time. So basically in the change in velocity க்கு எவ்வளவு டைம் எடுக்கிறேன், that is what we will be trying to find out. Okay, that is going to be what we will be going to find out. நம்ம என்னதான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க, இந்த வெலாசிட்டி 20லேருந்து 30 ஆகிறதுக்கு 30லேருந்து 20 ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வரும். ஒரு சில டைமில் இது எப்போ ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் ஆகும்னு நம்ம செக் பண்ணிட்டோம்னா, எப்போ இந்த ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் ஆகும்னு செக் பண்ணிட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டி கம்மியாக இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு பைக் எடுத்து நான் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்க. ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது முதல்ல நான் நல்ல ஸ்பீடு 0ல் தான் ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ நான் ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது என் இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்கிறது 0ஆக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அது ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கும், ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்கும்போது வெலாசிட்டி ஏறி assume that reached 40 ஆகிட்டேன்னு வச்சுக்க. ஸோ 40 minus 0 இதாகிறதுக்கு if I took around 20 minutes, இல்லை 20 seconds, இல்லைனா ஒரு 60 secondsனு வச்சுக்க. ஸோ 40 minus 0 divided by 60 is the acceleration. ஆனால் நான் 40ல் போயிட்டே இருக்கு. ஓகேவா, நான் 40ல் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு திடீர்னு ஒரு சிக்னல் வந்துச்சு. சிக்னல் வரும்போது நான் பிரேக் பிடிக்கும் இல்லையா. ஸோ நான் இனிமேல் பார்க்க போகிறது என் 40ல் இருக்குது தான் என்னோட இனிஷியல் சிச்சுவேஷன். அதுலேருந்து நான் பிரேக் பிடிக்கிறேன்னு வச்சுக்க. பிரேக் பிடிச்சி நான் 0க்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, இனிஷியல் velocity is going to be 40 and my final velocity is going to be 0. So 0 minus 40னு சொல்லும்போது that is when my acceleration is going to be negative. That means that brake பிடிக்கும்போது negative acceleration, ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பாசிட்டிவ் ஆக்சிலேஷன். புரியுதா? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் தான் டீசிலரேஷன். அந்த பேர் தான் டீசிலரேஷன். கிளியராக இருக்கா? வெலாசிட்டி இன்க்ரீஸ் அண்ட் வெலாசிட்டி டிக்ரீஸ்னு சொன்னது கூட ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர். அந்த கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஒரு அளவுக்கு புரியுது இல்லையா, அது எப்படி தான் அது அந்த ஒர்க் அவுட் ஆகும்னு. ஸோ வி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி, வி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீட், வி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் as well as acceleration. நம்ம இப்போ படிச்சது we will just see once again. We started off from the concept of speed, அது ஒரு scalar quantity, it is distance by time. Then we discussed about velocity, which is a vector quantity, which is displacement by time. Displacement is nothing but change in position. So that is final position minus initial position divided by time. That is going to be your velocity. அதே மாதிரி instantaneous velocity, instantaneous speed னு கூட படிச்சிட்டோம். Instantaneous speed னு சொல்லும்போது the speed at a given instant of time, it is given by v is equal to ds by dt. And இதே மாதிரி நமக்கு acceleration is going to be change in velocity divided by time, and acceleration is also given by, அந்த ஃபார்முலா கூட எழுத விட்டுட்டோம், சாரிப்பா. Acceleration is given by dv by dt. Acceleration is given by dv by dt. அது கூட புரிஞ்சிருங்க. Okay, acceleration is given by dv by dt, and acceleration can also be positive as well as negative. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். And we understood the basic scenario in which acceleration is also defined. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுட்டேன்னு வைக்கிறேன். அதே மாதிரி இந்த dv by dt இல்லைனா ds by dt புரியணும்னா நீங்கள் பேசிக் மேக்ஸ் தேவைப்படும். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பேசிக் மேக்ஸ் படித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் பார்க்கணும். இந்த ப்ராப்ளம் பண்ணணும்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். Now without wasting much time, we'll go ahead and solve the problems. So நமக்கு question படிக்கலாம். The question goes like this.
the position of a body with respect to time is given by x is equal to 4t cube minus 6t square plus 20t plus 12. ஸோ என்னதான் சார் இதோட மீனிங்கு? என்னதான் சார் இது? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்காங்க பொசிஷன். இப்போ ஒரு நம்ம பேசிக் மேக்ஸில் நம்ம படிச்சிருக்காங்க நமக்கு when you are given a function of t and if you want to differentiate it you can use the formula of d by dx of x raised to n. அந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸ் அந்த எண்டில் இருக்கட்டும். ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் என்று மட்டும் பார்க்குறதுனா ஸோ நமக்கு தெரியும் இதில் பொசிஷன் ஆஃப் எ பாடின்னு தான் சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் தட் த பொசிஷன் வித் இங்கே போச்சு கொஸ்டின்ஸ் நிறைய கவர் ஆன மாதிரி இருக்குது. சரி, பொசிஷன் ஆஃப் எ பாடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதோட மீனிங் என்னென்னா டைம் மாற 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 பொசிஷன் ஆஃப் த பாடி வில் சேஞ்ச். அது எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க? இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு திஸ் இக்குவேஷன். இந்த இக்குவேஷன் படி தான் மாறும். அப்படின்னா இந்த இக்குவேஷனில் டீக்கு நான் 10 இட்டு கொடுத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில் இந்த பாடியோட பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியும். இதுக்கு நான் 2 செகண்ட்ஸ் இட்டு கொடுத்த டீக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 செகண்ட்ல இந்த பாடியோட பொசிஷன் எங்கேன்னு தெரியும். டீக்கு நான் 0 கொடுத்தீங்கன்னா இனிஷியலி அது எந்த பொசிஷனில் இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் தட் த பொசிஷன் ஆஃப் த பாடி இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அக்கார்டிங் டு திஸ் equation. So நம்ம என்ன எழுதணும்? So my equation is going to be x is equal to 4t cube minus 6t square plus 20t plus 12 is going to be the position of the body. Okay, the position of the body at any given time. அப்போ time t is equal to 0 கொடுத்தீங்கன்னா I am going to get the initial position. t is equal to 2 கொடுத்தீங்கன்னா 2 செகண்டில் 5 செகண்டில் 10 என்ன வேணும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் அது இல்லையே. கேட்குறது என்ன? கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷனை பற்றி தான் கேட்குறாங்க. ஆக்சிலரேஷன் என்ன ஏற்கனவே நான் படிச்சிருக்காங்க. ஆக்சிலரேஷனோட டெஃபினிஷன் என்ன? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv by dt. தட் மீன்ஸ் தட் ஐ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் வெலாசிட்டி. ஆனால் கொடுத்துருக்கிறது வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் கிடையாது. கொடுத்துருக்கிறது வேறு ஏதோ எக்ஸ்பிரஷன். என்ன? பொசிஷன். சரி, ஓகே சார், என்ன கண்டுபிடிக்கலாம்? சரி, வின்னு தெரியுமே. v is equal to என்ன? dx by dt. v is equal to dx by dt, where I am going to differentiate d by dt of what is it? It should be displacement. Yeah, so basically velocity and it is going to be displacement with respect to time. It is going to be displacement with respect to time. So that is nothing but change in position with respect to time, change in position divided by time. So if I have an expression of x, then dx by dt is going to give me the expression for velocity. So I am given the expression for position and I am going to differentiate that in order to get the expression for velocity. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர ஒரு சிம்பிள் கன்ஃபியூஷன் என்னென்னா, சார் நீங்கள் சொன்னது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே சொன்னீங்க, இப்போ நடுவில் நீங்கள் பொசிஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே மாதிரி அதுனா இப்போ எனக்கு வெலாசிட்டி கிடைக்கணும்னா ஷுட் ஐ டிஃப்ரென்ஷியேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஷுட் ஐ டிஃப்ரென்ஷியேட் பொசிஷன்? இது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் வரும் எல்லாருக்கும். ஆனால் நம்ம என்ன புரியணும்னா இன் போத் த கேசஸ் யூ ஆர் கெட்டிங் த சேம் திங். ரெண்டுமே உங்களுக்கு ஒன்றே தான் கிடைக்க போகுது. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு change in position. அதனால displacement is equal to change in position. That is final position minus initial position. அதனால we can basically say that even if you differentiate the expression for displacement or if you differentiate the expression for position, both you will end up getting the expression for velocity. இது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். நிறைய பேருக்கு கொஸ்டின் படிக்கும்போது தான் வரும், படிக்கும்போது வராது. படிக்கும்போது இந்த கன்ஃபியூஷன் வராது. ஓகே, ஏன்னா டெஃபினிஷன்ஸ் தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, சேஞ்ச் இன் பொசிஷன். அப்போ எனக்கு கொஸ்டின் வரும்போது ஸோ கொடுத்துருக்கிறது வந்து பொசிஷன் ஆச்சு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவா, பொசிஷனை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுவா, அது ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நத்திங் டூயிங், யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட், யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் பொசிஷன். போத் ஆர் கோயிங் டு கிவ் யூ த சேம் ஆன்சர் ஆஃப் வெலாசிட்டி பிகாஸ் இன் தி எண்ட் போத் வில் பி த சேம். ரெண்டுமே சேமாக இருக்கும். அதனால் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் விச் ஒன்? ஐ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் எக்ஸ்பிரஷன் which is 4t cube minus 6t square plus 20t plus 12. Then differentiate பண்ணணும். differentiate பண்ணும்போது what is it I am going to get? When I differentiate 4t cube, I am going to get what? I am going to get 12t square minus when I differentiate 6t square, what is it that I am going to get? I am going to get 12t. And I am going to differentiate 20t, the L illa t da, so 20t differentiate பண்ணும்போது I will get plus 20 and this is going to be 0. So this is the expression for velocity. So velocity is basically given by the expression 12t square minus 12t plus 20. So you got the expression for velocity.
இனிமே let me find out the expression for velocity நமக்கு கிடைச்சிருக்காங்க. Now what do we need? We need the expression for acceleration. So acceleration is nothing but differential of velocity. Acceleration is equal to dv by dt. That means that d by dt of what is the expression? என்ன expression எடுக்கணும்? இந்த expression தான் எடுக்கணும். I need not take this one. Why? Because this is the expression for position. Position differentiate பண்ணதுக்கு அப்புறம் I got velocity, and velocity differentiate பண்ணும்போது தான் எனக்கு என்ன வரும்? Acceleration வரும். So I should write 12t square minus 12t plus 20. 12t square minus 12t plus 20. Now differentiating, I'll get 24t minus 12 is going to be the expression for acceleration. This is going to be the expression for acceleration. Now what is the thing that they have asked? They are asking for acceleration at time t is equal to 0. So time t is equal to 0, acceleration enna varum? That is what we have to do. So for that I have to substitute acceleration or time t is equal to 0. For a at t is equal to 0, substitute t is equal to 0 in above expression. முன்னாடி இருந்த expressionல substitute பண்ணும்போது I will get a is equal to 24 into 0 minus 12. This implies a is equal to minus 12, and a unit is not specifically mentioned, so I am saying it is minus 12 units. So do you have an option like that? உங்களுக்கு அந்த மாதிரி option இருக்கா? இருக்கு. So your answer is going to be option A, which is going to be minus 12. So it is going to be minus 12 units. இதில் நம்ம ஒரு விஷயம் கூட சொல்ல முடியும். This is not acceleration, instead it is deceleration. இது acceleration கிடையாது, ஆனால் அது என்ன? It is going to be deceleration என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியும். கிளியரா இருக்கா தம்பிங்களா? So let's move on to the next question. அடுத்த question பார்ப்போமா? So அடுத்த questionல a particle moves along x-axis in such a way that its x-coordinate varies with time according to the equation x is equal to 2 minus 5t plus 6t square. The initial velocity and acceleration will be respectively. சரி. So a particle is moving along the x-axis. So it is a one-dimensional motion. So இதிலிருந்து நம்ம என்ன புரியும்? A particle moves along x-axis. இந்த மாதிரி statement கொடுக்கும்போது from this you can understand that the motion is one-dimensional motion. இல்லைனா motion in a straight line. இது ரெண்டும் நம்மளால புரியும். ஓகேவா? நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா? என்ன? The body moves along x-axis. இப்போவுமே x-axis இருக்கணும்னு அவசியம் கிடையாது. It can be only along y-axis. It can be only along z-axis. அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா xக்கு பதிலா it can move along y only. அப்போ x இல்லை. அப்போ y-axis மட்டும்தான் இருக்கும், x-axis கிடையாது. அவ்வளோதான். xோட பேர் மாற்றி y போட்டாங்க, அவ்வளோதான். yக்கு பதிலாக z கூட போடலாம். ஆனால் it is not along, it is moving along only one axis. ஒரே ஒரு ஆக்சிஸில் மட்டும். In such a way that its x-coordinate varies with time. X-coordinate varies with time னு சொல்லும்போது what do you mean by x-coordinate varies with time? X-coordinate is varying with time னு சொல்லும்போது it is the change in position. They are talking about what? They are talking about change in position. ஒவ்வொரு லைனிலையும் என்ன மீனிங் வருது, அதோட மீனிங் என்ன? ஒரு கொஸ்டின் படிக்கும்போது ஒரு கொஸ்டினில் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸோட மீனிங் புரிஞ்சு தான் நம்ம அந்த கொஸ்டின் புரியணும். அப்படி நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும்போதும் அந்த கொஸ்டினில் ஓகே இந்த போர்ஷனோட மீனிங் இதுதான், இந்த போர்ஷனோட மீனிங் இதுதான் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஸோ a body moves along the x-axis in such a way. So one-dimensional motion in straight line, and x-coordinate varies with time னு சொல்லும்போது it is going to be change in position according to the equation. And what is the equation that is given to you? என்ன equation கொடுத்திருக்காங்க? So the equation given is x is equal to 2 minus 5t plus 6t square. So that is going to be the equation for position. So that is going to be the equation for position. So once you get the equation for position, அடுத்தது what is it that you are supposed to do? You are supposed to write down that equation இல்லையா? So I am going to take up that equation and I am going to write it down in the next page, and I will just see what is it that I am supposed to find out. அடுத்து நான் என்ன தான் கண்டுபிடிக்கணும்? Let me see that இல்லையா? என்ன கண்டுபிடிக்கணும்? You are supposed to find out initial velocity. You are supposed to find out initial velocity and acceleration. So initial velocity ன்னு சொல்லும்போது that is velocity at time t is equal to velocity at time t is equal to 0, and you also have to find the expression for acceleration. இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். So first இதுக்காக நான் என்ன கண்டுபிடிக்கணும்? I am supposed to find out the expression for velocity. So velocity is equal to d by dt of x. That is d by dt of the expression is 2 minus 5t plus 6t square. So that is going to be d by dt of 2 is going to be equal to 0. So that is 0 minus 5t will have 5, and this is going to have plus 12t. So your answer or expression for velocity is going to be 12t minus 5. It is going to be 12t minus 5. So that is the expression for velocity. Now what is going to be the expression for acceleration? Your acceleration will have the expression d by dt of velocity
that is d by dt of velocity is going to be 12t minus 5, which is going to be 12 units. So you have your velocity to be equal to 12, acceleration to be equal to 12 meter per second square. That is a unit, right? Yes, it is going to be 12 meter per second square. And let's see what is going to be your initial velocity. Initial velocity can be, there are two options. You can, 12 is coming in two different options, A and D. Now let's look for your initial velocity. Initial velocity is velocity at t is equal to 0. So we'll substitute t is equal to 0 in expression. So v at t is equal to 0 is equal to 12 into 0 minus 5, which is equal to minus 5 meter per second. So that is the expression for your velocity. That is the expression for your initial velocity. So we can say initial velocity is equal to 5 minus 5 meter per second, and acceleration is equal to 12 meter per second square. And the option that gives me both these is going to be nothing but option A. Option A will give me, not option A, it is going to be option D, right? It is going to be option D. Yes, it is going to be option D. Yes, it is going to be option D that is going to give me both the answers. So you got the answer for question number 2, that is option number D. Now let's see the concept. So we have discussed the basic questions and the basic two questions from instantaneous velocity and instantaneous acceleration. So these are the questions that you can expect from the concept of instantaneous velocity and instantaneous acceleration kind of stuff. So in which you will be given an expression like this. You will be asked various concepts like initial velocity, initial position of the body, that can be asked. So what is, I'll just add one more question. What would be the initial position of this body? That is also an interesting question that is not asked in, it is not a part of this question, but I'm just asking you, what would have been the initial position of this body? In this case, you are having an expression like this. Think about that. You can pause the video and think and try to answer what is going to be the initial position of the body. So initial position is nothing but, what is initial position? It is the position at t is equal to 0. Substitute t is equal to 0, you will end up getting x is equal to 2 meter. That means that that is going to be the initial position of your body. That is going to be the initial position of your body. So I hope the concept is very much clear to you. Clear தானே தம்பிங்களா? எல்லாருக்கும் அந்த கான்செப்ட் கிளியரா இருக்குல்ல? I hope உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு வைக்கிறேன். So next I am going to move into the concept of average speed and average velocity. என்னதான் சார் இந்த average speed? என்னதான் இந்த average velocity? So average speed, average velocity ன கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான் தம்பி. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோ கன்ஃபியூஷன் எல்லாம் கிடையாது. இந்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு பாடி எடுத்துக்க. இந்த பாடி ஒரு நிமிஷத்துல எல்லாம் மூவ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதை மூவ் பண்ணும்போது அது ஒவ்வொரு நிமிஷத்துலையும் என்ன தான் அதோட வெலாசிட்டின்னு இருக்கிறதா இன்ஸ்டன்டேனியஸ் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒவ்வொரு நிமிஷம் எடுக்காமல் இப்போ இந்த பாடி ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். இந்த 2 மணி நேரத்தில் இது ட்ராவல் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல், நம்ம வந்து கேட்போம் இல்லையா, ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது தம்பி, எவ்வளோ வரும், ஆவரேஜ் ரேட் என்ன, ஆவரேஜ் என்ன, மார்க் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆவரேஜ்னு இருக்கிற கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம்? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுனா தட் இஸ் கோயிங் டு பி, average speed concept is very interesting because this is going to be nothing but total distance covered divided by total time taken. And what is going to be your average velocity? Average velocity is going to be total displacement divided by total time. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ நான் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கேன். நான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நடுவில் எனக்கு ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இட் இஸ் லைக் இட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஏ டு பி வயா சி, அந்த மாதிரின்னு வச்சுக்கேன். ஸோ எனக்கு ஏலேருந்து பி வரைக்கும் போகிறதுக்கான தூரம்னு சொல்கிறது 200 கிலோமீட்டர் தான். இதுக்கு நடுவில் இங்கே இந்த ஏன்னு சி வரைக்கும் நான் ஒரு மணி நேரத்தில் போனேன். பியிலேருந்து சி வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரத்தில் போனேன். இதுக்கு நடுவில் சியில் நான் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணேன். ஸோ மொத்தமாக எவ்வளோ டைம் ஆச்சு எனக்கு? இந்த மாதிரி யோசிங்க. நான் இப்போ ட்ராவல் பண்ணும்போது ஏபின்னு இல்லாமல் நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறேன்னு வச்சுக்கேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதுக்காக எனக்கு தேவையான தூரம்னு சொல்கிறது அரௌண்ட் ஒரு 300 கிலோமீட்டர் தான். ஸோ 300 கிலோமீட்டர் எனக்கு தாண்டணும். இந்த 300 கிலோமீட்டர் போனோன்னா எனக்கு முதல்லேருந்து நான் நடுவில் சேலத்தில் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கேன். இது சேலம், இது கோயம்புத்தூர், இது சென்னை. ஸோ நடுவில் சேலத்தில் நான் ரெஸ்ட் பண்ணுவேன். ஸோ கோயம்புத்தூர் டு சேலம் நான் ஒரு 3 ஹவர்ஸில் போனேன். அதுக்கப்புறம் சேலம் டு சென்னை நான் இன்னொரு 4 ஹவர்ஸில் போனேன். இதுக்கு நடுவில் சேலத்தில் நான் ஒரு 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ணேன். ஸோ மொத்தமாக எனக்கு எவ்வளோ டைம் எடுத்தீங்க? தட் இஸ் வாட் ஐ வில் கவுண்ட். இப்போ 3 ஹவர்ஸ் டைம் எடுத்தீங்கன்னா ட்ராவலுக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டிங்களா,
இது ஒரு 4 hours எடுத்துறீங்களா. ஸோ மொத்தமாக 3 + 3 is 6, 6 + 4 is equal to 10. That means that இந்த 10 hours டைம் எடுத்து தான் நான் ஏன்னு இருக்கிற பாயிண்ட்லேருந்து பி இல்லைனா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் போகிறோம். இதுக்கு நடுவில் நான் எப்படி ட்ராவல் பண்ணுறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸே கிடையாது. புரியுதா? ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிமிஷத்துலையும் என்ன தான் என்னோட வெலாசிட்டி, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியலி நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், எங்கே தான் எண்ட் பண்ணுறாங்க, இதுக்கு நடுவில் நான் எவ்வளோ தூரம் தாண்டினேன், அதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, தட் இஸ் த ஒன்லி திங் தட் ஐ எம் கோயிங் டு லுக் ஃபார். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே 3 + 3 + 4ன்னு சொல்லும்போது 10 hours ஆஃப் ஜேர்னி. அதில் நான் தாண்டின தூரம் வந்து 300 கிலோமீட்டர்னா வாட் இஸ் கோயிங் டு பி மை ஆவரேஜ் ஸ்பீடு? என்னோட ஆவரேஜ் ஸ்பீட்னு சொல்லும்போது தட் இஸ் கோயிங் டு பி 300 divided by 10, that is equal to 30 km/h. அப்போ 30 கிலோமீட்டர்னு சொன்னாலும் ஒருவேளை நான் போகிற ஸ்பீடு வந்து 100 கிலோமீட்டர்லாம் இருக்கும். நான் 100, 120, 150 எல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைமில் நான் சிக்னலில் இருக்கும், ஒரு சில டைமில் 40 கிலோமீட்டரில் போயிருக்கும். தட் மீன்ஸ் தட் என்னோட வெலாசிட்டின்னு சொல்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வில் இன்க்ரீஸ், டிக்ரீஸ், இட் வில் கோ ஜீரோவாக இருக்கும். நிறைய நேரம் ரெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தட் இஸ் நாட் இஸ் நத்திங் இஸ் கன்சர்ன் ஹியர். இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் தாண்டிட்டீங்க, இங்கே எவ்வளோ தூரம் தாண்டினேன் சார் அது சொல்லுங்கள். முதல்ல எவ்வளோ டைம் எடுத்தீங்க அது சொல்லு. இது ரெண்டுமே டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் அது. ஓகேவா? தட் இஸ் கோயிங் டு பி ஆவரேஜ் ஸ்பீட். இதே இடத்துல இஃப் ஐ எம் இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்டன்ஸ் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கன்சிடர் பண்ணுறதுன்னா ஐ எம் கோயிங் டு end up getting the value of average velocity. இப்போ ஒரு சில டைமில் உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிற சிச்சுவேஷன் எல்லாம் தெரியும் இல்லையா? இப்போ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து அதே இடத்துல எண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ சென்னையிலேருந்து ஆரம்பித்து நான் ரிட்டர்ன் சென்னைக்கு வர மாதிரினா யோசிங்க, என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும். ஸோ வெலாசிட்டி என்ன இருக்கும்? 0 இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கூட வரும். பட் தட் அண்ட் ஆல் இஸ் ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளத்தில் தான் ஓரளவுக்கு நல்லா புரியும். ஆனால் இதோட கான்செப்ட் இவ்வளோ தான். அந்த கான்செப்ட்னு சொல்கிறது ஐ ஹோப் இட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டேன்னு வைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா? அவ்வளோ கான்செப்ட் அவ்வளோ டஃப்பாலாம் கிடையாது. ஆனால் இது ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது தான் இதோட ஐடியா இன்னும் ரொம்ப கிளியராக வரும். ஓகேவா? ஸோ நமக்கு டேரெக்டாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ லெட்ஸ் see. A body covers half the distance. It is இந்த கொஸ்டின்ஸ் அப்படி தான். இந்த கொஸ்டின்ஸ் எப்போவுமே புரியணும்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் பண்ணால் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரியும். ஏன்னா அது கான்செப்ட் படி அவ்வளோ எல்லாம் கிடையாது. கான்செப்ட் இருக்குது, ஏன்னா சொல்கிறதுக்கு அவ்வளோ கிடையாது. ஆனால் ப்ராப்ளம் பண்ணும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும் அதில். Okay, so let's see. A body covers half the distance with a velocity 10 m/s and remaining half with a velocity 15 m/s along a straight line. Average velocity will be. அவ்வளோதான் question. So question மறுபடியும் ஒரு வாட்டி கூட பார்ப்போம் இல்லையா? We'll read it again. A body covers half the distance with a velocity of 10 m/s. Okay. ஸோ ஒரு எவ்வளோ தூரம்னு தெரியாது, ஆனால் எவ்வளோ தூரம் ஆனாலும் சரி அந்த தூரத்தை நான் இப்போ ஒரு எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதோட பாதி தூரம் x/2ன்னு இருக்கிற தூரம் நான் தாண்டினது எவ்வளோ ஸ்பீடில்? நான் தாண்டினது வந்து 10 m/s இருக்கிற ஸ்பீடில். சரி. அண்ட் ரிமைனிங் ஹாஃப் மீதி இருக்கிற பாகம் நான் தாண்டினது வந்து 15 m/s. சரி. ஓகே. ஸோ அதுவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. இனி எனக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? தட் இஸ் கோயிங் டு பி லைக் இல்லையா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். தட் இஸ் கோயிங் டு பி மை ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ நான் ஃபார்முலா முதல்ல எழுதினேன். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் இல்லையா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் எவ்வளோ வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் எக்ஸ் தான் வரும். ஓகே, சரி, எக்ஸ் வந்துச்சு. டோட்டல் டைம்னா பார்க்கும்போது இதில் டைம் இல்லையே, இதிலும் டைம் இல்லை. ஸோ டைம் எப்படி கண்டுபிடிக்கும்? தட் இஸ் த ட்விஸ்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுலேருந்து இது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், இதுலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் தம்பி? எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது தட் இஸ் கோயிங் டு பி, யூ நோ தட் இன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி டைம்னு சொல்கிறது வி நோ எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி இல்லையா? வி நோ தட் எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுலேருந்து டைம்னு சொல்கிறது என்ன? எஸ் டிவைடட் பை வி. எஸ் இஸ் ஈக்குவல் டு விடின்னு இருக்கிற இக்குவேஷனில் இஃப் ஐ எம் டேக்கிங் தட் இக்குவேஷன், ஸோ வி நோ தட் let me take some pages for you. Yes, we know that S is equal to Vt. S is equal to Vt ல time t is equal to S by V. எவ்வளோ தூரம் தாண்டணும்? எனக்கு x/2 தூரம் தாண்டணும் இல்லையா? x/2 தூரம் தாண்டுன ஸ்பீட் என்ன? it is going to be 10 m/s. So this is going to be x/2 into 10 which is equal to x/20. So this is going to be the time taken. That means that x/20 is the time taken to travel first half of the distance. So இவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டறதுக்காக எனக்கு எடுக்க போகிற டைம் வந்து x/20. கிளியராக இருக்கா? அடுத்தது பார்ப்போம் இதில் எவ்வளோ டைம் எடுக்கும்னு. சரி, நெக்ஸ்ட் விஷனில் எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி தானே, எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி தானே, டீன்னு சொல்கிறது எஸ் பை வி தானே.
டீன்னு சொல்கிறது எஸ் பை வி தானே தம்பி. எவ்வளோ தூரம் தாண்டணும் தம்பி, எக்ஸ் பை 2 தூரம் தாண்டணும் தம்பி. எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் தம்பி, 15 மீட்டர் செகண்டில் போகிறோம் தம்பி. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் பை 2 into 15 தம்பிங்களா. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் பை 30. ஸோ என்னோடய டைம் வந்து எவ்வளோ வரும், டைம் வந்து எக்ஸ் பை 30 வரும். புரியுதா எல்லாருக்கும். ஸோ எடுக்க போகிற டைம் வந்து எக்ஸ் பை 30. ஸோ என்னோட டோட்டல் டைம்னா எவ்வளோ வரும், எக்ஸ் பை 20யும் வரும், எக்ஸ் பை 30யும் வரும். புரியுதா, எக்ஸ் பை 20யும் வரும், எக்ஸ் பை 30யும் வரும். இது எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு விடின்னு இருக்கிற ஆதாரத்தில். டீன்னு சொல்கிறது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் எக்ஸ் பை 2னா வெலாசிட்டி 15னா இது எக்ஸ் பை 30. distance x by 2 velocity 10 na இது x by 20. okay, so this is going to be what, இது எனக்கு simplify பண்ணி x by 20 plus x by 13 எழுதலாம். now எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் பார்க்கட்டுமே, let me see whether I can get an answer. yes, it is going to be what, your average velocity is equal to x divided by x by 20 plus x by 30. let's take it. அதுக்கு நீ x இன்றைக்கி காமன் எடுக்கலாம் இல்லையா. ஸோ x divided by x into 1 by 20 plus 1 by 30. ஸோ இந்த x கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ this is going to be what, this is going to be 1 by 20 plus 1 by 30. this is going to be 1 by 20 plus 1 divided by, it is going to be 1 divided by 1 by 20 plus 1 by 30. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 divided by 30 plus 20 divided by 30 into 20 இப்படி தான் வரும் இல்லையா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம். ஸோ யூல் டேக் இட் டு தி upper. ஸோ it is going to be 30 into 20 divided by 50. ஸோ cancelling out you will end up getting, this is going to be 6. ஸோ your answer is going to be 12. your answer is going to be 12 kilometer per hour. that is going to be your answer. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா நமக்கு, 12 ஆப்ஷன் இருக்கா, கிலோமீட்டர் பர் இல்லை மீட்டர் பர் செகண்ட், யூனிட் மாறிடுச்சு. it is going to be 12 meter per second. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணட்டும். எஸ், ஆப்ஷன் இருக்கே. என்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆகுதே. ஸோ இதில் என்னதான் சார் நாங்கள் புரியணும், இதில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்ன, வாட் இஸ் இட் தட் யூ ஆர் சப்போஸ் டு ஐடென்டிஃபை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லும்போது தட் இஸ் அ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு சொன்னோம் இல்லையா, இல்லை ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடி கவர் பண்ணிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதோட பாதி தூரம் அது 10 மீட்டர் பர் செகண்டில் போகிறோன்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். ஏன்னா எனக்கு வேண்டியது டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் திஸ் ஜேர்னி. இந்த ஜேர்னிக்கு மொத்தமாக எவ்வளோ டைம் வேணும் தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எடுத்த டைம் கண்டுபிடிச்சி, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எடுத்த டைம் கண்டுபிடிச்சி, இது மொத்தமாக எடுத்த டைம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, தட் இஸ் கோயிங் டு பி திஸ் ஒன். அதான் டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் என்ன, எக்ஸ். புரியுதா. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ சிம்பிளிஃபைட் இட். பின்ன இவ்வளோ தான். திஸ் இஸ் த simplification. and the simplification அப்புறம் you are ending up getting the answer. clear-ஆ இருக்கா தம்பிங்களா எல்லாருக்கும். so this is the basic idea of average speed and average velocity. ஓகேவா. ஸோ நமக்கு இதில் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணணும். so we'll start doing more problems. so let's read the next question. so அடுத்த questionல, a car travels from A to B at a speed of 20 km per hour and returns at a speed of 30 km per hour. the average speed of the car for the whole journey is. ஓகே, இது ஒரு கார் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், அந்த பாயிண்ட்லேருந்து திரும்பி வந்துட்டோம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் தட் நம்ம ஜஸ்ட் ஒரு டயக்ராம் படித்து பார்க்குறது நல்லாயிருக்கும். எப்போவுமே டயக்ராம்ஸ் போடுங்க. டயக்ராம்ஸ் போடுறது உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கொடுக்கும். ஓகேவா, நல்ல கிளாரிட்டி வரும். ஒரு கொஸ்டினில் டயக்ராம் போட்டிங்கன்னா நமக்கு அது தாட் ப்ராசஸ் இன்னும் பெட்டர் ஆகிடும் நம்மளோட. ஓகேவா, எப்போவுமே அப்படி தான். ஸோ இது ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏலேருந்து பிக்கு ஒரு பார் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் போகும்போது இட் இஸ் ட்ராவலிங் அட் ஸ்பீட் ஆஃப் 20 km per hour. சரி, இந்த பக்கம் போகும்போது இட் இஸ் ட்ராவலிங் அட் ஸ்பீட் ஆஃப் 20 km per hour அண்ட் ரிட்டர்னிங் அட் ஸ்பீட் ஆஃப் 30 km per hour. சரி, தி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஹோல் ஜேர்னி, இதோட ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. அப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ தூரம் தானே, அதானே. ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் தூரம் எவ்வளோன்னு கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ நமக்கு அசியூம் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ முன்னாடி இருந்த கொஸ்டினில் கூட தூரம் நமக்கு டைரெக்டாக கொடுக்கல, நம்ம தானே எக்ஸ்னு ஒரு அசம்ஷன் எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த ப்ராப்ளத்துலையும் என்ன எடுக்கலாம், நமக்கு ஒரு அசம்ஷன் எடுக்கலாம். அந்த அசம்ஷனுக்கு தான் நான் எக்ஸ்னு பேர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது எக்ஸ்னு வச்சுக்கோ. ஸோ எக்ஸ் வரும்போது எக்ஸ் டிவைடட் பை, அடுத்து நம்ம என்ன வேணும், தட் இஸ் கோயிங் டு பி மை டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட். ஆனால் எக்ஸ் கிடையாது, டோட்டல் டிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது எக்ஸாக வரும் இல்லை, ஏன்னா இங்கே போய் அது திரும்பி வந்துட்டேன். ஸோ திரும்பி கூட வரும்போது இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், தட் இஸ் கோயிங் டு பி த
டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்னு சொல்கிறது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வரும். ஏன்னா இப்போ இந்த கொஸ்டினில் பார்க்கும்போது இது ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது பாதி தூரத்தை பற்றி தான் பேசினேன். இது அப்படி இல்லை. இந்த கொஸ்டினில் இது வரைக்கும் போய் ரிட்டர்ன் இஸ் கம்மிங். ஆல்ரைட். ஸோ புரியுதா? ஸோ இந்த இவ்வளோ தூரம் எக்ஸ் தாண்டிட்டோன்னா திரும்பி வந்தது இன்னொரு எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் கோயிங் டு பி 2x. அதுதான் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் மொத்தம். இனி அடுத்தது எவ்வளோ டைம், அதான் நமக்கு வேணும். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏலேருந்து பி வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். டைம் நமக்கு தெரியும் என்ன ஈக்குவேஷன், எஸ்எஸ் ஈக்குவல் டு விடி. அதுதானே நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ எஸ்எஸ் ஈக்குவல் டு விடி ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஐம் டேக்கிங் எஸ்எஸ் ஈக்குவல் டு விடி ஈக்குவேஷன் எடுக்குதுன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு எஸ் பை வி. டிஸ்டன்ஸ் எவ்வளோ தாண்டணும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தாண்ட வேண்டிய டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது எக்ஸ். அதுக்கு எடுக்கிற அதோட ஸ்பீடுன்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி 20. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் பை 20 ப்ளஸ் மீதி எவ்வளோ வரும், இட் இஸ் அகெயின் கோயிங் டு பி ரிட்டர்ன் வரும்போது கூட இட் இஸ் கோயிங் டு ட்ராவல் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ். அதுக்கு எடுக்கிற டைம் வந்து 30. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இங்கே ஆட் பண்ணுறது வந்து டைம் தான். நம்ம ஆட் பண்ணுறது டிஸ்டன்ஸோ வெலாசிட்டியோ ஒன்றுமே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம புரியணும். இங்கே ஆட் பண்ணுறது வந்து டைம் தான். நம்ம டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி வச்சு கண்டுபிடிக்கிற டைம் தான் நம்ம இங்கே ஆட் பண்ணுறேன். இட் இஸ் அ டைம் டேக்கன் ஃபார் ஆன்வர்டு ஜேர்னி ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, எக்ஸ் பை 20 என்ன, டைம் டேக்கன் டு ட்ராவல் ஃப்ரம் ஏ டு பி. ஏலேருந்து பி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துட்டேன், அதுதான் எக்ஸ் பை 20. பியிலேருந்து ஏ வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தேன், அதான் எக்ஸ் பை 30. இல்லாமல் நம்ம வெலாசிட்டியோ டிஸ்டன்ஸோ ஒன்றும் நம்ம எழுதலை இதில் நம்ம டைம் தான். ஸோ மொத்தமாக இங்கேருந்து இது வரைக்கும் போய் திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு சார், அந்த மாதிரி கேட்கும்போது இது ரெண்டுமே ஆட் பண்ணோம். அங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம், திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ டைம், அது ரெண்டும் சேர்ந்து ஆட் பண்ணேன். மேலே என்ன இருக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் தானேன், இந்த பக்கம் எக்ஸ் தானே, இந்த பக்கம் எக்ஸ் தானே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. இப்படி தான் அதோட ஐடியா புரிஞ்சிருச்சா? சரி, இனிமேல் கேல்குலேஷன் தான். கேல்குலேஷன் எப்போவுமே சிம்பிள் தானே. உங்களுக்கு எல்லாம் கேல்குலேஷன் எல்லாம் பசங்களை இப்போ நான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கேல்குலேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக அவ்வளோ ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறவர் தானே. நம்மளெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நீங்கள் எல்லாம் சூப்பராக கேல்குலேட் பண்ணுவாங்க இல்லையா? தெரியும் எனக்கு. கேல்குலேட் பண்ணுங்க ஐயா, நீ எல்லாம் இரு. சரி, கேல்குலேட் பண்ணுங்கள். எவ்வளோ வரும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னால் 2x வரும் இல்லையா, டிவைடட் பை எக்ஸ் ஒன்று காமன் எடுத்துருங்க. ஸோ 1/20 ப்ளஸ் 1/30 இவ்வளோ தானே வரும். எக்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். சரி, எவ்வளோ வரும் பார்ப்போம். 2 டிவைடட் பை இது ஆட் பண்ணும்போது 30 ப்ளஸ் 20 டிவைடட் பை 20 இன்டூ 30 இப்படி தானே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் it is going to be 2 into 20 into 30 divided by 20 plus 30. 20 plus 30 எவ்வளோ வரும், 50 வரும். சரி, 50 இருக்கட்டுமே. 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். 5ம் கேன்சல் பண்ணும்போது 6 வரும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 24. என்ன வரும், 24 km/h. சரி, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். 24 km/h ஆப்ஷன் இருக்கான்னு இருக்கே, இங்கே இருக்கே. எனக்கு ஆப்ஷன் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து தட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஸோ யூ காட் த ஆன்சர் டு பி ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? இதில் நம்ம மெயினாக யோசிக்க வேண்டியது, இதில் டைம் இஸ் த திங் தட் யூ ஆர் ஃபைண்டிங் அவுட், அண்ட் யூ ஆர் ஃபைண்டிங் அவுட் த டோட்டல் டைம் ஃபார் த ஜேர்னி அண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் நத்திங் எல்ஸ். இதில் ஒரு ட்விஸ்ட்டு கூட கேட்போம். இதில் ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி சொன்னீங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வரும் யோசிச்சு பாருங்கள். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வரும் வித்தவுட் எனி கேல்குலேஷன்ஸ்? ஆன்சர் சொல்ல முடியுமா? வீடியோ பாஸ் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள் என்ன தான் ஆன்சர் வரும். ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து வித்தவுட் எனி கேல்குலேஷன். ஒரு கேல்குலேட்டர் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, ஜஸ்ட் உட்கார்ந்து யோசிச்சு சார் ஆன்சர் வரப்போகுது என்ன, பாஸ், திங்க், யோசிங்க. ஓகே, எல்லோரும் பாஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 0 எப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் அதை பற்றி தானே. அடுத்த கொஸ்டின் அதே தான். அப்போது எனிவே அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 0 எப்படி வந்துச்சுன்னு யோசிங்க. சரி, we'll read the next question. A car runs at a constant speed on a circular track of radius 100 meter taking 62.8 seconds on each lap. What is the average speed and average velocity on each complete lap? Average speed and average velocity. சரி, இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குமே. ஏன்னா நமக்கு என்னென்னா இதில் சொல்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் லேப்பில் இது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரேடியஸ் ஆஃப் த இஸ் கோயிங் டு பி 100 மீட்டர். ஸோ ஆர் இஸ் கோயிங் டு பி 100 மீட்டர். சரி, ஸோ இது என்னோடய சர்க்குலர் ட்ராக் தான் வரப்போகுது. சரி, ஸோ சர்க்குலர் ட்ராக்குக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இட் இஸ் கம்ப்ளீட்டிங் 1 ஃபுல் ரொட்டேஷன் சொல்லும்போது ஓகே, அப்போ எவ்வளோ தூரம் தாண்டி இருக்கும், தூரம் தாண்டுறது வந்து இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். என்ன வரும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ த டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் கோயிங் டு பி 2 இன்டு பை இஸ் கோயிங் டு பி 3.14 இன்டு ஆர் இஸ் கோயிங் டு பி 100 மீட்டர். நான் ஏன் 3.14 கொடுத்துட்டேன்னு தெரியுமா? அது ரொம்ப முக்கியம்.
ரொம்ப முக்கியம். ஏன் நான் 22/7 கொடுக்கல, ஏன் நான் பையா வைக்கல, ஏன்னா எனக்கு இங்கே ஒரு நம்பர் இருக்குது 62.8. எனக்கு தெரியும் 31.4 × 20 இஸ் கோயிங் டு பி 62.8. அந்த ஐடியா நமக்கு உள்ளே இருக்கணும். ஓகேவா? அந்த மைண்டு நமக்கு வேணும். அந்த மேத்தமெட்டிக்கல் மைண்ட் ரொம்ப முக்கியம் பிகிலே, ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். அது நமக்கு நல்லா வேணும். அது இருந்தால் தான் நம்மளால் ஃபிசிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்க்கும்போது 3.14 வரும், அந்த அங்கேயே இருக்கட்டும். சரி, தட் இஸ் கோயிங் டு த டோட்டல் டிஸ்டன்ஸ். இனி நமக்கு டைம் கொடுத்துருக்கிறது வந்து என்ன, 62.8. சரி, நான் ஜஸ்ட் ரைட் அவுட் த என்னோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வரும்னு பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு இன் 1 லேப்னு சொல்கிறது என்ன வரும், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, 2 × 3.14 × 100 divided by total time taken எவ்வளோ வருது, 62.8 வருதா, 62.8 வருதா. நான் இது கேன்சல் பண்ணும்போது எனக்கு 31.4 இது கேன்சல் பண்ணும்போது எனக்கு 10 வரும். இதுலேருந்து 0 கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு end up getting the answer to be equal to 10 meter per second. So my average speed is going to be 10 meter per second. ஸ்பீடு 10 வர ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது வெலாசிட்டி. வாட் இஸ் கோயிங் டு பி த வெலாசிட்டி? ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வேல்யூ வரும்? நான் முன்னாடியே சொன்ன 0 வரும்னு. அதோட ரீசன் என்னன்னு கூட யோசிக்க சொன்னீங்க. ரீசன் வெரி சிம்பிள் தான். ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். ஒரு ஃபுல் சர்க்கிள். we are talking about each complete lap. when we are talking about each complete lap, ஒரு complete lapனு சொல்லும்போது starting point and ending point is going to be same. when starting point and ending point is going to be same, displacement will be equal to 0. when displacement is equal to 0, your velocity is going to be equal to 0 and the speed is 10 meter per second. So the answer is going to be option B. இதே கான்செப்டில் இந்த கொஸ்டினில் உங்கள்கிட்ட ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டேன், இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் டூயிங் எனி கேல்குலேஷன், ஒரு கேல்குலேஷனும் இல்லாமல், ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி சேம். இது சர்க்குலர் ட்ராக் தான், ஆனாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி சேம். அதனால் வெலாசிட்டி இஸ் பிகமிங் ஈக்குவல் டு 0. அதுக்கு ஒரு கேல்குலேஷன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அதனால் ஓகேவா, கிளியராக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சரி, a body moves along the sides of AB, BC, CD of a square of side 10 meter with velocity of constant magnitude 3 meter per second. The average velocity will be. நல்ல question தம்பி, நல்ல question, very good question. Now this question is going to make you do some difficulties. கொஞ்சம் difficulty கொடுக்கும். ஓகேவா? ஏன்னா this is going to test you the concept of displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கான்செப்ட் நல்லா புரிய வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, நம்ம பார்ப்போமா? ஸோ A, B, C, D. ஏபின்னு சொல்கிறது எவ்வளோ தூரம் வரும்? ஏபின்னு சொல்கிறது யூ கேன் சி இட் இஸ் மூவிங் வித் ஸ்கொயர் ஆஃப் சைடு 10 மீட்டர். இதுவும் 10 மீட்டர் வரும், இதுவும் 10 மீட்டர் வரும். ஸோ ஏபி, பிசி அண்ட் சிடி இது எல்லாருமே சேரும்போது டோட்டல் கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி 10 + 10 + 10 which is equal to 30 meter. That is going to be your answer. அதான 30 meter is going to be your answer. அது டோட்டல் டிஸ்டன்ஸ் வரும். ஆனால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறது எவ்வளோ வரும்? தட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? Let me identify the starting point. This is going to be the starting point A and this is going to be the ending point. This is going to be the ending point. So you have the starting point, you have the ending point. அதில் நடுவில் நம்ம கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர், 10 மீட்டர், 10 மீட்டர். அது ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு வந்து 3 மீட்டர் per second. That is they are traveling with the time of 3 meter per second. So total distance covered is 30 meter and இதோட velocity வந்து 3 meter per second எப்போவுமே. So what is going to be the time? இதுக்கு மொத்தமாக வர வேண்டிய டைம் என்ன இருக்கும்? டைம் இஸ் கோயிங் டு பி 30 divided by 3 which is equal to 10 seconds. That means that it will take a total of 10 seconds to complete the whole journey from A via B, C and till D. இவ்வளோ டைம் வரும். அந்த கான்செப்ட் கிளியராக இருக்குல்ல? இங்கே 10 மீட்டர், இங்கே 10 மீட்டர், இங்கே 10 மீட்டர், டோட்டல் கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 10 மீட்டர். இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் per second. ஸோ அதனால் டைம் வந்து 10 செகண்ட்ஸ் எடுத்துருக்கும். அவ்வளோ தூரம் தாண்டுறோம் இல்லையா? ஸோ 10 செகண்ட்ஸ் எடுத்துருக்கும். ஆனால் கேட்டது என்ன? கொஸ்டினில் என்ன தான் சார் கேட்குறீங்க? கேட்குறது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. என்ன ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்ன? இங்கே தான் நமக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு டெஸ்ட் வரப்போகுது. டெஸ்ட் என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். அதுதான் வரும். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியும் என்னது? இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். நான் எந்த வழியாக போனதுன்னு எனக்கு முக்கியம் கிடையாது இல்லையா? அது எனக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எது ஃபைனல் பாயிண்ட், எது இனிஷியல் பாயிண்ட். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நான் ஜாயின் பண்ணும்போது அது எவ்வளோ இருக்குது, அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட லெங்த் எவ்வளோ வருது, அது மட்டும்தான் நான் பார்க்கணும்.
அப்படின்னு பார்க்கும்போது இதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும்ப்பா, அது 30 மீட்டர் வராது, ஆனால் அது என்ன வரும், தட் இஸ் கோயிங் டு பி 10 மீட்டர். ஏன் 10 மீட்டர் வருது, ஏன் 10 மீட்டர் வருது, அது ரொம்ப முக்கியம். ஏன் 10 மீட்டர் வருது, ஏன்னா இது இவ்வளோ தூரம் தாண்டினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் மைனஸ் இனிஷியலில் ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ தூரம் வரும், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி 10 மீட்டர். ஸோ மை டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி 10 மீட்டர். அதுக்குன்னு எடுத்த டைம் வந்து 10 செகண்ட்ஸ். அது சுற்றி வந்துட்டேன் அவ்வளோதான். ஆனால் எனக்கு என்ன, எனக்கு சுற்றி வந்தாலும் நேரம் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்க போகிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்போது 10 மீட்டர் தான் வருது. டைம் வந்து ஓகே 10 செகண்ட்ஸ் வருதுன்னா, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1 மீட்டர் per second. ஸோ your answer is going to be what? Your answer is going to be option dog, which is equal to 1 meter per second. கிளியராக இருக்கா தம்பிங்களா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் கிளியராக இருக்குல்ல? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The last question from average velocity before moving on to the next topic. So the car travels first half of the journey 40 and the second half at 60. The average speed of the car is simple question இல்லையா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஜேர்னின்னு சொல்லும்போது நான் மொத்தமாக ஜேர்னிக்கு எக்ஸ் வைக்கிறோம். ஸோ நான் இது டயக்ராம் போடுவாங்க. இனிஷியல் பாயிண்ட் வருது, ஃபைனல் பாயிண்ட் வருது, இது நடுவில் இருக்கிற பாயிண்ட். ஸோ x/2 வரும், இது x/2 வரும். இது ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு வந்து 40, இது ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு வந்து 60. ஸோ மை டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி x divided by this is going to be x/40 into 2 plus x/60 into 2. இப்படி தான் வரும். ஓகேவா? நான் எல்லா ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணேன், ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் தான் இது பண்ணணும், அதனால தான். சரி ஓகேவா? ஸோ this is going to be what? This is going to be x divided by x into 1/80 plus 1/120. You will cancel off these two. You will end up getting 120 into 80 divided by 120 plus 80. That is 120 into 80 divided by 200. Cancelling out, you will end up getting 80 into 6, which is equal to 48. So your answer is going to be option B. எவ்வளோ ஸ்பீடில் நான் பண்ணிட்டேன், கால்குலேஷன்ஸ் எல்லாம் திடீர்னு பண்ணுறது பார்த்தியா, கால்குலேஷன்ஸ் எல்லாம் திடீர்னு பண்ணுறது பார்த்தியா, அந்த லெவலில் ஸ்பீடில் நீங்கள் பண்ணணும். இது நான் அந்த லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். ஏன்? பிகாஸ் இஸ் இஸ் சேம் ஆஸ் கொஸ்டின் நம்பர் 1. நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு கொஸ்டினும் இது ஒரே கொஸ்டின் தான். அதனால் நான் அவ்வளோ ஸ்பீடில் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோ ஸ்பீடில் தான் நீங்களும் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் த கொஸ்டின் இஸ் கிளியர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், தட் இஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி பார்ட் 2 ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, இது நீங்கள் ஒன் ஷாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு வீடியோ வரும். ஆனால் ஸ்லோலி இது 3 பார்ட்டாக தான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் ஒன் ஷாட் வீடியோவில் கூட அது வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி பார்ட் 2 ஆஃப் திஸ் வீடியோ அண்ட் வேர் வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா? சரி, see you in the part 2.